Start from last. Okay. So, yes, pasangla. Today we are going to start with voice giggling. Can you all hear me, right? So, pasangla, இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 marks பார்க்க போறோம். So, can we go with the last question? Yes. So, first 6 chapters வந்து குவார்டர்லிலே ஓரளவுக்கு எல்லாரும் தரவு பண்ணி வச்சிருக்கீங்க, கரெக்ட்டா? So, இப்போ நான் லாஸ்ட்ல இருந்து போறேன். ரைட் பசங்களா? Everyone? Yeah. So, great news. பாருங்க பசங்களா, see something இப்போ வந்துட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க, அந்த எல்லா மெசேஜுக்கும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் கிடையாது. ஏன்னா 3 ஹார்ஸ்க்குள்ள 12 சாப்டர்ஸ் 2 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இட் இஸ் அ வெரி ஹை டாஸ்க் ஃபார் மீ. ஸோ எவ்ரி ஒன், உங்களோட கொஷின்ஸோட ஜென்ரல் கொஷின்ஸ் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுன்றது எல்லாமே யூ போஸ்ட் ஆஃப்டர் 9:30 டாமா. அது வரைக்கும் எனக்கு ஜென்ரல் கொஷின்ஸ் எதுவும் கேட்காதீங்க. இந்த கொஷின்ஸ்ல ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இதோட நோட்ஸை டெலகிராம்ல நான் அனுப்பி வச்சிடுறேன். சரியாடாமா? ஸோ we will start. You have first volume full only. அது எப்படா ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் இருக்கும்? எல்லா சாப்டர்ஸுமே தானே இருக்கும். ஓகே எவ்ரிவன், ஸோ ஒரு வழி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தட் வி வில் கோ வித் அலாங் வித் இட். சரிங்களா? ஸோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆர் செகண்ட் சாப்டர். ரைட்? ஸோ செகண்ட் சாப்டர் தான் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எவ்ரிவன், இதெல்லாமே மடன்னு எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்களா? I hope everyone can do that. So பசங்களா, ஐபார் அயோட்டாக்கு ஒரு ஸ்மால் ரீகேப். வாட் இஸ் ஐ டேபிள்? எனக்கு ஐ டேபிள் டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் நம்பர்ஸ் தான். யூ ஜஸ்ட் பி தரோ வித் திஸ். ஐபார் 1 it is I ஸ்கொயர் என்னடாமா? வாட் இஸ் ஐ ஸ்கொயர்? எவ்ரிவன், வாட் இஸ் ஐ ஸ்கொயர்? What is I square? It is -1. What is I cube dama? What is I cube? It is -I. Good. What is I power 4? I power 4 na என்னது? It is 1. சரிங்களா? So I பவர்ல வந்ததுன்னா எதா இருந்தாலும் அவங்கள 4 ஆல டிவைட் பண்ணி ஆன்சர் சொன்னா போதும். சரிங்களா? And sum of 4 numbers, 4 நம்பர்ஸ், 4 பேர்ஸ், லைக் கண்டினியூஸா வர 4 நம்பர்ஸ் பேர், I2 I3 I4 I5 இந்த மாதிரி 4 நம்பர்ஸ் கண்டினியூஸா வருது. அவங்க எல்லாத்தையும் சம் பண்ண ஆன்சர் என்னது? 0. இந்த 2 ரிசல்ட் தெரிஞ்சா போதும். ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் டன். சரிங்களா? I power 7 ஓட ஆன்சர் என்ன? 4 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் சொல்லுங்க. வாட் இஸ் யுவர் 4 ரிமைண்டர்? வெரி குட். ஃபாஸ்ட் ரிப்ளை. எவ்ரி ஒன் ரிப்ளை பண்ணீங்க. உங்களோட ரிப்ளை நான் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, யூ வேல்யூ ஃபார் யுவர் ரிப்ளை. எஸ்டாமா ஐ கியூப். வெரி குட். ஐ கியூப் நம்ம என்னன்னு சொல்லலாம்? -I சொல்லலாம். சூப்பர் பசங்களா. ஐ பார் 1729. வாட் இஸ் 1729? டேய் நல்லா தெரிஞ்சுக்கோ, எல்லா நம்பரையும் கஷ்டப்பட்டு டிவைட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டுக்கு 2 நம்பரை பார்த்தா போதும். டிவிசிபிலிட்டி ரூல் தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் 2 digit is divisible by 4, then the digit is divisible by 4. So 29 மட்டும் பார்த்து சொல்லுங்க. 29க்கு 4 டிவைட் பண்ணா what is the remainder? It is just 1. எப்பவுமே டைமை வேகமா மேனேஜ் பண்ண பார்க்கணும். ஓகேங்களா? So it is I power 1 தான். So it is I use your answer. What about this case? லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பாருங்க. 24 4 டேபிள்ல வருவாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 1. நெக்ஸ்ட் I power 18 4 டேபிள்ல வராது. ஸோ யூ வில் ஹாவ் ரிமைண்டர் as. வாட் இஸ் யர் ரிமைண்டர்? வாட் இஸ் யர் ரிமைண்டர் டாமா? இட் இஸ் 2. வெரி குட். ஸோ I ஸ்கொயர்னா என்னது? -1. ஸோ 1 - 1 it is 0. 1 - 1 it is 0. சரிங்களா? ஸோ சம்மேஷன் I 102. 102னா என்னது? 1ல ஸ்டார்ட் பண்ணி 102 வரைக்கும் நான் ஆட் பண்ணணும். ரைட்? ஸோ I power 1, I power 2, I power 3, I power 4 இந்த மாதிரி 4 பேரா நான் எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா எல்லாருமே 4 குரூப்பா பேர் ஆயிடுவாங்களா? இல்ல பேர் ஆகாம யாராவது இருப்பாங்களா? குரூப்ஸ் இல்லாம தனியா யாராவது இருப்பாங்களா? எஸ். எப்படி 1னா? I power 0 1 ராமா. anything to power 0 it is 1. சரிங்களா? மைனஸ் வந்தா டிவைட்ல தான் போடுவீங்க. ஆஃப்கோர்ஸ் 1 by I power 1924. 1 power 1924 it is divisible by 0, divisible by 4. ஸோ அந்த நம்பரோட வேல்யூ 1. ஸோ 1 by 1 it is 1. பேலன்ஸ் 2 பேர் இருப்பாங்க. வெரி குட் பசங்க. ஏன்னா 100 வரைக்கும் பேர் ஆயிருவாங்க. ஸோ 100 வரைக்கும் பேர் ஆயிடுவாங்க. 101ம் 102 மட்டும் பேர் ஆகாம இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இவங்களோட எல்லா ஆன்சரும் என்னது? இவங்களோட எல்லா ஆன்சரும் 0 0 0. பட் இவங்களோட ஆன்சர் மட்டும் சொல்லணும். 100 is divisible by 4. ஸோ அப்போ இதோட ரிமைண்டர் 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா இதோட ரிமைண்டர் 1ஆ இருப்பாங்க. இதோட ரிமைண்டர்
2வா இருப்பாங்க. So I minus 1 தான் answer. Yeah, very good ரா பசங்க. Super, done. What about the fifth question? So in the fifth question என்னடா அம்மா? What about this fifth question? I square, I cube, so on up to I power n. இவங்க எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணா once more fourth sum. ரோஹித் ஒன்றும் இல்லடாமா, எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும் சரியா? ஒவ்வொரு லைக் ஐக்கு ஒவ்வொருத்தரா போட்டு ஆட் பண்ணணும். I2, I3, I4 I02 வரைக்கும் நீங்க ஆட் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொன்னேன், என்னது? 4 கண்டினியூஸ் பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 0 சரிங்களா? 4 பேத்த கண்டினியூஸ் நம்பர் 1 2 3 4ங்கிறது ஒரு கண்டினியூஸ் நம்பர், 5 6 7 8ங்கிறது ஒரு கண்டினியூஸ் நம்பர். அந்த மாதிரி 4 பேத்தா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆன்சர். ஸோ இப்படி 4 பேரா ஆட் பண்ணாலும் கடைசியில் இவங்க 2 பேர் மிச்சம் இருப்பாங்க. இட் டசன்ட் ஃபார்ம் 4. இது ஃபுல் நம்பர்ஸும் 4 பேர்ஸ் ஃபார்ம் பண்ணாது. ஸோ 101 and 102 வில் பி ரிமைனிங். ஸோ அவனுக்கு நீங்கள் எப்பயும் போல் ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. சரியாடாப்பா? எஸ், வெரி குட் ரா பசங்களா. பேஸ் ஒன்றுனா பவர்ஸ் ஆட் ஆவாங்க. ஓகே, எஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ எவ்ரி ஒன் ஜஸ்ட் லுக் இட் திஸ் ஒன். ஸோ ஐ பவர் n into n plus 1 divided by 2, அவ்வளோதான் சரிங்களா? ஸோ n யார் இங்கே நம்மளுக்கு? ஹூஸ் யோர் n? யோர் n is 40. 40 is divisible by 4. அப்போ இந்த என்டையர் நம்பர் is divisible by 4. 40 into 41 by 2 டாமா. 40ங்கிற நம்பரே 4ஆல டிவைட் ஆயிரும். ஸோ அப்போ இந்த நம்பர் ஃபுல்லாமே divisible by 4. If it is divisible by 4, what is your answer? 1 is your answer. பவர் 4ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா நிச்சயமா அதோட வேல்யூ 1. ஓகேங்களா? Can we move on now, Masala? Yes? Right? Done. You know this one. Huh. So main thing. இப்போ இதை நீங்க என்ன பண்ணணும்னா, எங்கெல்லாம் டிவைட் யூஸ் பண்றாங்களோ பசங்களா, there are நோ ப்ராப்ளம். எங்கெல்லாம் டிவிஷன் யூஸ் பண்றாங்களோ அங்கெல்லாம் யார் வரணும்? கான்ஜுகேட் வரணும். என்ன வரணும்? சி, ஒரு கொஸ்டினை பார்த்துனே டக்குன்னு கான்செப்ட் சொல்லணும்டா பசங்களா. வென் இட் இஸ் டிவிஷன் வந்தாலே ஜஸ்ட் கான்ஜுகேட் தான். கான்ஜுகேட் எல்லாத்துக்கும் எடுக்க தெரியும்ல. ஸோ ஒரு இமேஜினரி நம்பரோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ 3 + 4i divided by 5 minus, it is 5 plus or 5 minus டாமா? it is 5 minus 2i. So 5 plus 2i கூடயும் 5 plus 2i கூடயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். மேல இருக்கிறவங்க 2 பேர்த்த மல்டிபிள் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் how you do it. கீழே இருக்க மல்டிப்ளிகேஷனை கஷ்டப்பட்டு யோசிக்காதீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோட கான்ஜுகேட்டையும் மல்டிபிள் பண்ணா ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், அவ்வளவுதான். மைனஸ் a² minus b² ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். பட் யூ கேன் டைரக்ட்லி புட் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் ஸ்கொயர் என்னது? 25. இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் என்னது? 4. சரிங்களா? மேலே என்னடாமா? ஸோ 3யும் 5யும் மல்டிபிள் பண்ணா 15, 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணா -8, அண்ட் இவங்க 2 பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா பிளஸ் ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 20 + 6. ஓகே வாடம்மா? சாரி இட் இஸ் 12. நான் 2 போட்டுட்டேனா? சாரி. ஓகே. So it is 144. So 144 na it is 169. சரிடா பசங்களா, சரி நான் பார்த்துட்டேன். I got it. No problem. So it is -48 and 20 minus 36 plus 36. இப்போ ஓகே வாடாமா? எஸ். ஸோ 48ல 15 போச்சுன்னா என்னடாமா? it is -33 plus 56i. Very good. So real part enna, imaginary part enna? What is a real part and what is a imaginary part? Real part நம்மளுக்கு -33 by 169. What is the imaginary part? 56 by 169. Everyone, I hope everyone got it. சரிங்களா? So பசங்களா, whoever seeing YouTube, please லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ். லைவ்ல சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ் மட்டும் போதுமா? யாடா பசங்களா, இப்போதைக்கு நீங்க அதை மட்டும் பாத்தீங்கனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப். சரிங்களா? ஸோ see the next question. whenever you நான் உங்ககிட்ட சொல்றது தான், எப்பெல்லாம் நம்ம டிவிஷன் அப்ளை பண்றோமோ யார் வருவா? டிவிஷன்னாலே who will come?
டிவிஷனுக்கு யார்டாமா வருவா? whenever you are dividing just use conjugate model. conjugate model மட்டும் யூஸ் பண்ணா போதும். so இதோட conjugate model என்னது? 1 plus i divided by 1 minus i. so you multiple with 1 plus i divided by 1 plus i. மேல வந்துட்டு a plus b the whole square formula. so என்ன ஆகும்? 1 minus 1 plus 2i divided by a square plus real part square plus imaginary part square. previous question oda answer idu nandappa. real part na minus 33 by 169, imaginary part வந்து 56 by 169. சரியாடா ஐஸ்வர்யா? யா. ஸோ பசங்களா இதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் நீ வேக வேகமாக போட்டுருங்க சரிங்களா? ஓகே. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணால் என்னது? இட் இஸ் a ஸ்கொயர், ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ 1 plus 1 which is 2. so 2i by 2 which is i. ஓகேங்களா? நல்லா கண்ணை திறந்து பாருங்க. இவனோட ரெசிப்ரோக்கல் தானே இவன். you are agree with me? இவனோட ரெசிப்ரோக்கல் தானே இவன். whenever questions நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா போட முடியும்டா பசங்களா. இவனோட ரெசிப்ரோக்கல் தான் இவன். ஸோ அப்போ இதோட ஆன்சரோட ரெசிப்ரோக்கல் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 minus i divided by 1 plus i what is equal to? it is 1 by i. 1 by i யோட ரெசிப்ரோக்கல் what is 1 by i டாமா? it is minus i. yes, 1 by i na minus i. super. so அப்போ நீ i கியூப் பண்ணும். you have to cube i cube minus i கியூப் பண்ணும். i cube பண்ணீங்கன்னா minus i. இந்த minus into minus it become plus. again it become minus i. so what is your answer? it is minus 2i. cube இருக்கு. yes, cube இருக்குடாமா. cube இல்லை நான் சொல்ல. you have cube. so what is your answer? it is minus 2i. டுடே செகண்ட் சாப்டர் இல்லடா பசங்களா. டுடே செகண்ட் சாப்டர்லாம் இல்லை, எல்லா கொஷின்ஸுமே பார்க்குறோம். வி ஆர் சீங் தி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடுறோம். சரியாடாமா? ஹவு 1 by i அந்த ஸ்டெப் எப்படி மேம் அதை மட்டும் சொல்லவா? ஸ்ரீஷா ஒன்றும் இல்லடாமா. சி திஸ், இவனோட ரெசிப்ரோக்கல் தான் இவன். ஓகேவா? அப்போ இவனோட ஆன்சரோட ரெசிப்ரோக்கல் தான் இவனும் வருவான். இவனோட ஆன்சர் வந்து i. ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்னவா இருப்பாங்க? தட்ஸ் ரெசிப்ரோக்கல் 1 by i. if his question is reciprocal, answers will also be in reciprocal. now you getting it? இதே மாதிரி தான் 2.8லையுமே நம்ம போடுவோம். சரியாடா பசங்களா? so next இதை பாருங்க. what you will do for this? இதுக்கு என்ன பண்ணணும்? you have to find that z நீங்க கண்டுபிடிக்கணும். how do you? இது வந்து 3 mark sums. you don't take this one. that is 3 mark sums. this is also done. this one. சரியாடாமா? அப்படி ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி போடலாமா? தாராளமா போடலாம். ஏன்னா அது 2 mark sums தானே. யூ கேன் டைரக்ட்லி டூ தட். சரிங்களா? வாட் இஸ் திஸ்மா? இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்? கொஸ்டினை வச்சு கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் ஒரு விஷயத்தை ரியலோ இமேஜினரியோ ப்ரூவ் பண்ண சொல்றாங்களோ ஸ்ட்ரெயிட்டாவே அது கான்ஜுகேட்டோட கான்செப்ட். ஸோ ரொம்ப யோசிக்க வேண்டாம். வாட் இஸ் கான்ஜுகேட் கான்செப்ட்? கான்ஜுகேட் அப்படின்னா இசட்டும் இசட் பாரும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்தா அவங்க ரியல் நம்பர், ஒரே மாதிரி வரலன்னா இட் இஸ் நாட் அ ரியல் நம்பர். சரிங்களா? ஸோ அப்போ இந்த லெட் இட் டேக் திஸ் நம்பர் அஸ் இசட். இதை நான் இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபைண்ட் இசட் கான்ஜுகேட். நீங்க இசட் கான்ஜுகேட் கண்டுபிடிங்க. உங்களோட இசட் கான்ஜுகேட்டும் பார்க்க ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா தே ஆர் ரியல் நம்பர்ஸ். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இசட் பார் எடுங்க. பார் எடுத்தா என்னது? கம்ப்ளீட் பார். இந்த ஹோல் நம்பருக்குமே பார் வரும். ஹோல் நம்பர்ஸ்க்கு பார் வரும். அப்புறம் என்ன பண்ணலாம்? கான்ஜுகேட் தானே, எப்படி வேணாலும் அந்த பாரை பிச்சு 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 எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவீங்க? தனித்தனி கான்ஜுகேட்ஸ் எடுக்கலாம். கேன் டேக் செப்பரேட் கான்ஜுகேட்ஸ். இட் இஸ் அலோட் இன் கான்ஜுகேட். கான்ஜுகேட்ல இதெல்லாம் அலோட் இருக்கு. பவருக்கு உள்ள கொண்டு வந்துக்கலாம். யூ கேன் டேக் இன்சைட் தி பவர். இன்சைட் தி பவர் ஐ கேன் டேக் இட். இது எல்லாமே ரூல்ரா பசங்களா. இட் இஸ் ஆல் ரூல். சரிங்களா? ஸோ இப்போ பவர்க்குள்ள வந்துச்சுன்னா வாட் ஹேப்பன்? இஸ் இட் 2 minus i root 3 power 10 plus 2 plus i root 3 power 10 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ஆன்சரும் இது யாரு? இது நம்மளோட இசட்டுக்கு நம்மளோட கொஸ்டினுக்கும் வந்த ஆன்சருக்கும் ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. பாருக்கு மேலே பவர். எஸ். ஸோ நம்மளோட கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் ஒரு டிஃபரெண்ட்டும் இல்லை. ஸோ இட் இஸ் மை இசட். என்னோட இசட் பார் இசட்டா இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் மீன்? அப்போ கொடுத்துருக்க நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பர். யூ கெட்டிங் இட்? எஸ், இட் இஸ் அ ரியல் நம்பர். சூப்பர் கூல்ரா பசங்களா. ஓகே.
இதுக்கு என்ன பண்ணலாம்? see it is modulus. ஓகேவா? இது மாடுலஸ் சம். மாடுலஸ்னா இது மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப தனித்தனி மாடுலஸ் தாராளமா எடுங்க. சரிங்களா? யூ கேன் டேக் செப்பரேட் மாடுலஸ். மாடுலஸ்க்குள்ள கான்ஜுகேட் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். வாட் இஸ் மாடுலஸ் ஃபார்முலாடாமா? மாடுலஸோட ஃபார்முலா என்ன? எஸ் எவ்ரிவன் யூ கேன் சே இட். எல்லாருமே கமெண்ட்ஸ் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் மாடுலஸ் ஃபார்முலா? How long this live? This live is going to be up to 9:30. யாடாமா இதே மாதிரி 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தாராளமா எடுப்போம். ஆனா அது வந்து ஹாஃப் இயர்லி மாரத்தான் அப்பதான்டா பசங்களா. சரிங்களா? எஸ் எவ்ரிவன் கம் ஆன் டேய் வெரி குட். ஸோ it is square root of real part square plus imaginary part square. ஃபார்முலாஸ் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ it is 1 plus 1. இதோட வேல்யூ 4 plus 9. இதோட வேல்யூ 16 plus 9. 60 plus 9 25. ஸோ 5. இது √2 and இவங்க √13. So you can directly multiple √26. So what is your answer? 5 √26. root multiplication இருக்குன்னா you can multiple and have a straight root. ஒரே ரூட்டா எடுத்துக்கலாம். ஓகே வாடா பசங்களா? யா நெக்ஸ்ட் போலாமா? இதுக்கு என்ன பண்ணலாம்? பார் இங்க மேம். பார் போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். மாடுலஸ் தானடா பசங்களா? மாடுலஸ்ன்றப்போ கான்ஜுகேட்டா இருக்கட்டும், ஒரு நம்பரா இருக்கட்டும், அவங்களோட மாடுலஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்க பார் போடலாம், போடாமலையும் இருக்கலாம். போட்டு நீங்க மாடுலஸ் எடுத்தாலும் சரி, போடாம எடுத்தாலும் சரி, இட் ஓன்ட் சேஞ்ச். மாடுலஸ்க்குள்ள காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அண்ட் கான்ஜுகேட் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, ஆல்வேஸ் எஸ். ஓகே எஸ். வாட் அபவுட் திஸ் சம்? இந்த சம்முக்கு என்ன ஞாபகம் வேணும்? ஸோ இந்த மாதிரி சம் whenever you see this sum, இது 2 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், 3 மார்க்ஸ் ஆகட்டும், எதுல வந்தாலும் சரி, இந்த சம்முக்கு வர ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் என்ன தெரியுமா? இந்த ப்ராப்பர்ட்டி தான். மாடுலஸை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் ஒரு நம்பர் இன்டூ இட்ஸ் கான்ஜுகேட். ஒருத்தவங்களோட மாட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன்டூ இட்ஸ் கான்ஜுகேட். சரியாடாமா? இங்க நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் 1. எனக்கு Z1 ஓட மாட் வேல்யூ 1. சரிங்களா? அப்போ Z1 இன்டூ Z1 கான்ஜுகேட் யாருக்கு ஈக்குவல்? 1க்கு ஈக்குவல். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை 1/Z. we need 1/Z. அப்போ கான்ஜுகேட் இஸ் ஈக்குவல் டு 1/Z1. இதே மாதிரி Z2 ஓட வேல்யூ என்னது? 1/Z2. Z3 ஓட வேல்யூ என்னது? 1/Z3. எவ்ரிவன் காட் இட்? சிமிலர் கேஸை நான் போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைட்? இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்க கொஸ்டினை வச்சு போகலாம். நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? Z1 plus Z2 plus Z3 is equal to 1. ஓகே ஓகே சாரி, நம்ம இதை யூஸ் பண்ணோம். நம்மளுக்கு Z1 தான் வேணும். ஸோ இப்போ Z1னா என்னது? 1/Z1 கான்ஜுகேட். 1/Z1 கான்ஜுகேட். ஸோ இப்போ இது 1/Z1 கான்ஜுகேட், 1/Z2 கான்ஜுகேட் and 1/Z3 conjugate which is equal to 1. என்ன பண்ணணும்? take it LCM on both side. இங்க LCM வந்துட்டு 3 பேர் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்த நீங்க மல்டிபிள் பண்ண வேண்டியதா இருக்கும். One sec. இல்ல சாரிடா பசங்களா, சாரி, மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி கரெக்டாக தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேக் தி கொஸ்டின் இட்செல்ஃப். ஃபைண்டே எடுத்துக்கோங்க. வாட் இஸ் யுவர் ஃபைண்ட்? அதவே எடுத்துக்கலாம். 1/Z1, 1/Z2, 1/Z3. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்ன பார்த்தோம்? Z1 பார், திஸ் இஸ் Z2 பார் அண்ட் திஸ் இஸ் Z3 பார். கான்ஜுகேட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்? தனித்தனி கான்ஜுகேட்டுக்கு பதிலாக ஹோல் கான்ஜுகேட் எடுத்துக்கலாமா? ஸோ Z1, Z2, Z3 தி ஹோல் கான்ஜுகேட் பார். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா? மாடுலஸ்குள்ள கான்ஜுகேட் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாட்டியும் ஒண்ணுதான், சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்போ திஸ் நத்திங் பட் Z1 plus Z2 plus Z3. ஸோ இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, விச் இஸ் 1. அதோட வேல்யூ இட் இஸ் ஆல்ரெடி கிவன் தி கொஸ்டின், தட் இஸ் 1 அப்படின்னு சொல்லி. சரியாடாமா? ஸோ இதோட வேல்யூ என்னது? 1. என்ன ரூல்? ஒரே ஒரு ரூல் தாம்மா. இந்த ரூல் தெரிஞ்சா போதும், இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி சம்முக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூ வில் யூஸ் இட். எல்லா சம்முக்கும் இந்த மாதிரி ஒரு 3 சம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. எக்ஸாம்பிள் ஒரு 5 மார்க்ஸ் சம் இருக்கு அண்ட் எக்ஸசைஸ்ல ஒரு 5 மார்க்ஸ் சம் இருக்கு. ஓகே, டோட்டலி 3 சம்ஸ் யூ ஹேவ் இன் திஸ் மாடல். இந்த 3 சம்முக்குமே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நம்ம போடுவோம், வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். எவ்ரிவன் கிளியர் வித் திஸ்?
இதுதான் மெயின் 2 மார்க். ஒரு சாப்டர் 2லே ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் இதுதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேத்தையும் ஆட் பண்ணி மாடுலஸ் எடுக்கிறோம். அவங்க 2 பேர்த்தோட அடிஷன் மாடுலஸ். ஓகேங்களா? இது யாருக்கு ஈக்குவல்? இவங்க யாருக்கும் நடுவில் இருப்பாங்க அப்படின்னா, தனித்தனி மாடுலஸோட அடிஷனுக்கும் தனித்தனி மாடுலஸோட சப்ராக்ஷனுக்கும் நடுவில் இருப்பாங்க. யூ காட் இட் பசங்களா? அவங்களோட இண்டிவிஜுவல் மாடுலஸோட சம் அண்ட் இண்டிவிஜுவல் மாடுலஸோட சப்ராக்ஷனுக்கு கம்மியாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்களோட முதல் வேலை. இசட் அவனே கொடுத்துட்டான், 3 + 4i அவன் கொடுத்துட்டான். ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1 அண்ட் திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1ஓட மாடுலஸ் நம்ம கிட்ட இருக்கு. காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2ஓட மாடுலஸை நாம தான் கண்டுபிடிச்சிக்கணும். வாட் இஸ் 3 + 4i? எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் விச் இஸ் 5. சரியாடமா? ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? அப்போ இது யாருக்கு ஈக்குவல்? அப்போது நான் எனக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சம்முக்கு அண்ட் இண்டிவிஜுவல் சப்ராக்ஷனுக்கும் கம்மியாக இருப்பாங்க. சப்ராக்ஷன் நம்மளுக்கு நெகட்டிவாக கூட வரலாம், ஆனால் டிஸ்டன்ஸ் நெகட்டிவாக இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க? அகைன் ஒரு மாடுலஸ் சைன் போட்டிருக்காங்க. சப்ராக்ஷன் இட் கேன் ஆல்சோ பி அ நெகட்டிவ் நம்பர். ஒரு நெகட்டிவ் நம்பராக கூட சப்ராக்ஷன் இருக்க முடியும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக ஹோல் மாடுலஸ் அகைன் எடுத்திருக்காங்க. சரியாடாமா? ஸோ இதோட வேல்யூ என்னது? இதோட வேல்யூ 2. ஸோ 2 + 5 which is 7 and this is 2 - 5 which is -3. அந்த -3 வராமல் இருக்காக தான் ஹோல் மாடுலஸ். ஸோ which is +3. ஸோ அப்போ கொடுத்துருக்க நம்பர் 3 and 7க்கு நடுவில் இருக்கு. எவ்ரிவன் காட் இட் ராமா? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதாரா பசங்களா? எத்தனை சாப்டர்ஸ் கவர் பண்ணுவோம்? பிடிஎஃப் நம்ம கொடுப்போமா? எஸ்டா பசங்களா? அஃப்கோர்ஸ் ஐ கேன் கிவ் தி பிடிஎஃப். ஸோ மேம், இஸ் இட் பாசிபிள் டு கம்ப்ளீட் ஆல் தி இட் இஸ் வெரி ஹை ரிஸ்க். எல்லா சாப்டர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியலனாலும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிடா பசங்களா? ஓகேங்களா? ஸோ 3rd சாப்டர் எப்போ போடுவீங்க? போகலாம். ஓகே, யா ரைட். நெக்ஸ்ட் ஒன் போலாமா? ஸ்கொயர் ரூட். வாட் இஸ் தி ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா? Z2 எது? இதுதான் Z2. 3 + 4i தான் உங்களோட செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். Zங்கிறது ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், 3 + 4iங்கிறது உங்களோட செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இட் இஸ் ஹோல்சமா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். Okay, Vadama? Yes. So the square root of 6 - 8i. What is the square root of 6 - 8i? Yada pasangla? Square root oda formula theriyuma? So square root of a plus ib which is equal to plus or minus square root of mod z plus a divided by 2 plus see the plus or minus. இந்த i வந்து ஐயோட கோஃபிஷியன்ட் மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸ் வரும், அங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கேயும் ப்ளஸ் வரும். அவ்வளோதான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் வேண்டாம். ஸோ இட் கேன் பி லைக் இது யாருன்னா இதை பொறுத்தது. இதோட கோஃபிஷியன்ட் மைனஸ்னா இதுவும் மைனஸ், இதோட கோஃபிஷியன்ட் ப்ளஸ்னா இதுவும் ப்ளஸ், அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதட் அந்த மாட் பி அது உனக்கு வேண்டாம். ஓகே, அண்ட் மாட் z minus a divided by 2. ஞாபகம் பசங்களா? சி இந்த ஃபார்முலாவில் மட்டும் ஐ ஹாவ் ஒன் டவுட். இந்த 2 ஸ்கொயர் ரூட்குள்ளே வருமா, ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே வருதாடா பசங்களா? இட் வில் கம் இன்சைட் தி ஸ்கொயர் ரூட், ரைட்? எவ்ரி ஒன், ஐ ஹோப் இட் கம்ஸ் இன்சைட் தி ஸ்கொயர் ரூட். இன்சைட் தி ஸ்கொயர் ரூட் தான் வரும். யா, ஓகே டன். ஸோ வாட் அபவுட் இதுக்கு நீங்கள் மாட் z கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் யுவர் மாட் z ராமா? மாட் z இஸ் ஈக்குவல் டு 36 + 64. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100. 100க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் விச் இஸ் 10. ஓகேடா பசங்களா, சேம் அவுட். எனக்கு எப்பயுமே டவுட் வரும், அது ஏனே தெரியாது. யா, இட் இஸ் 10. ஸோ யூ ஹேவ் டு புட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 மைனஸ் ஏ. யாரு நம்மளுக்கு இங்கே ஏ வந்து 6. ஸோ ப்ளஸ் 6 டிவைடட் பை 2 மைனஸ் ஐ இன்டூ 10 ஏ வந்து மைனஸ் 6 டிவைடட் பை 2. அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ 16 by 2 இட் இஸ் 8 and 4 by 2 it is 2. So 8 and 2ல நீங்கள் root 2 காமனாக எடுத்துக்கலாம். When you take root 2 as common, you will be having
2 minus I root 2. 2 minus I. அவ்வளவுதான். This is your answer. Okay வாடாமா? Mod zக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? Mod z is equal to square root of real part square plus imaginary part square. சரிடா பசங்க. What is it? Yes டா பசங்க. Of course we can do like that. சரிங்களா? You know the sum. இப்போ இந்த sum உங்களுக்கு தெரியும்லடா பசங்களா? What property use? ரெண்டே ப்ராப்பர்ட்டி தான். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது ஃபுல்லா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். போத் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அடிஷன்ல இருக்காங்க. சரிங்களா? அது வேண்டாடா பசங்க. இஃப் யூ வாண்ட்னா ரைட்டு எழுதிக்கலான்ட்டோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம், யூ ரைட் இட். பட் நான் கன்ஃபர்மேஷன் இது ஒருவேளை நீங்க மறந்துட்டா கூட ப்ராப்ளம் இல்லை. இது மைனஸ்னா இங்கேயும் மைனஸ்ல வருவாங்க, இங்க பிளஸ்னா இங்கேயும் பிளஸ்ஸா வருவாங்க, அவ்வளவுதான். சரியா ஆண்டோ? எஸ், யூ ஆல் பேக். ஓகே டன். ஸோ பசங்களா, ஃபார்முலா ஷீட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ எவ்ரி ஒன், இப்போ இதில் எந்த ஜென்ரல் கொஸ்டின்ஸும் கேட்காதீங்களாம்மா, ஓகேவா பசங்க? அண்ட் எவ்ரி ஒன், ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இப்போ வந்துட்டு நம்ம 2 கமெண்ட்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் பசங்களா. அப்போது நீங்கள் எல்லாருமே whoever follows our live sections regularly, நீங்கள் என்ன பண்ணும், you are now promoted to mentors, ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மென்டாஸோ. ஒருவேளை மற்றவங்க டவுட்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா யூ டேக் தெம் அண்ட் யூ சால்வ் இட், ஓகேவா? டேமா இதுக்கு இதுதான்ப்பா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட டவுட் செக்ஷன்ஸை சால்வ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி மேம் தான் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இது இப்படி தான் சால்வ் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் கூட சொல்லலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகே எவ்ரி ஒன், டீல் அதுக்கு டீல் தானே எல்லாருமே? ஸோ ரெண்டுமே மாற்றி மாற்றி இட் இஸ் லைக் அ மல்டிபிள் டாஸ்க் மாதிரி இருக்கு எனக்கு. ரைட்டா பசங்களா? டீல்னா ஓகே, ரைட், ஓகே ஃபைன். நாட் லைக் ஆண்டோ, நீங்கள் எப்படி ரெண்டுலேயுமே இரண்டாப்பா, உனக்கு அட்டனன்ஸும் போயிட போகுது. சரிங்களா? ஸோ எவ்ரி ஒன், யா 7:30க்கு வாட்டர் பிரேக். எஸ் அஃப்கோர்ஸ். ஷோ தட் 3z minus 5 plus I is equal to 1, 4. ஸோ இது வந்து சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணும், ஓகேங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுனா என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு டைம் வந்து கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சி, நம்மளுக்கு செகண்ட் சாப்டர் மோஸ்ட்லி கம்பல்சரி கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ஓகேவாடா பசங்களா? அதில் நீ எங்கே தப்பு பண்ணுவியோ அதை பார்த்து தான் அவங்க கேட்பாங்க. ஸோ மெயின்லி நீங்கள் தப்பு பண்ணுற ரீஜனில் முக்கியமான ரீஜன் இது, ஓகேவா? இதில் ரொம்ப சில்லியான மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, ஏனே தெரியாது, பட் யூ வில் டூ மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு ஆர், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. சரியாடாப்பா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மாட் இருக்கணும், எனக்கு இசட் மட்டும் தான் இருக்கணும், இசட்டுக்கு அப்புறம் மைனஸ் இருக்கணும். என்ன இருந்தாலும் சரி, இசட்டுக்கு அப்புறம் ஒரு மைனஸை காமன் எடுத்துருங்க. இவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிற வேலை, வேற எதுவுமே கிடையாது. சரியாடாப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு இசட் மட்டும் தான் இருக்கணும். டேக் 3s காமன் அவுட், வெளியே எடுத்துருங்க. ஸோ 3யை வெளியே எடுத்துட்டா இசட் மைனஸ் 5/3 பிளஸ் I/3 விச் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே இருக்க 3 இந்த சைடு வந்தால் by3. ஓகேவா பசங்களா? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இசட்டுக்கு அப்புறம் மைனஸ் ஓவராலாக காமன் எடுத்துருங்க. ஸோ when you take z overall minus common, 5/3 minus I/3 which is equal to 4/3. ஓகே, மைனஸ் எப்படி மேம் காமன் எடுக்கிறது? ஒன்றும் இல்லடாமா, மைனஸ் நீங்கள் காமன் எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவாகவும் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவாகவும் மாறும். இதுதான் அதில் நடக்கிற சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ கம்பேர் பண்ணுங்க. இசட் மைனஸ் இசட் நாட் இஸ் ஈக்குவல் டு 4. ஏன் இது கூட கம்பேர் பண்ணுறோம்? ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் ரேடியஸ். ஓகே, இந்த இசட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஃபுல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் மொத்தமாக இருக்காங்களா, அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நம்மளோட சென்டர். சரிங்களா? ஸோ வாட் இஸ் யர் சென்டர்? யுவர் சென்டர் இஸ் 5/3, minus 1/3. ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட். இதுதான் சென்டர். அண்ட் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 4/3. எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் யூ ஹாவ்? இது டயக்ராம் வேண்டாமா? இதுக்கெல்லாம் டயக்ராம் வேண்டாம். டயக்ராம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டயக்ராமுக்குலாம் உனக்கு மார்க் கிடையாது. ஸோ அதை நம்ம பண்ண வேண்டாம். ஓகே, எஸ். ஸோ சேம் லாஜிக். லோக்கஸ் கண்டுபிடிக்கணும்.
லோக்கஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணும் பசங்களா? லோக்கஸ் கண்டுபிடிக்க உனக்கு ஒன்று மாடுலஸ் கொடுப்பாங்க. சி whenever you have locus, லோக்கஸ்க்கு ரெண்டே வழி தான் கொடுப்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க, மாடுலஸ் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆர்குமெண்ட்டை வச்சு லோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வேஸ்ல தான் உங்களை லோக்கஸ் கண்டுபிடிக்க சொல்ல போறாங்க. வேற வேற எந்த வேவும் கிடையாது. ஓகே, மாடுலஸ்னா வாட் இஸ் தி ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஆர்குமெண்ட்னா ஃபார்முலா என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் டிவைடட் பை ரியல் பார்ட். இவ்வளோதான். இந்த ரெண்டு ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த சம்ஸை ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வாட் ஹேப்பன்றாமா, அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு போட்டு ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் யாருன்றத தனித்தனியா பிரிச்சு வச்சிடணும். அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் பண்ணிட்டா மற்றது ஈஸி. ஓகேங்களா? இப்போ இசட்டுக்கு பதிலாக we can do it like z iy which is equal to x plus iy minus i, ரைட்? இதுல தனித்தனியா தான் இருக்கு. இதுல என்ன பண்ணுங்க, x இமேஜினரி பார்ட் i காமனா எடுத்துருங்க. when you take i is common, y minus 1. ஸோ நான் பிரிச்சு வச்சுட்டேன். ரியல் பார்ட் தனியா இமேஜினரி பார்ட் தனியா பிரிச்சு வச்சாச்சு. அப்போதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு நீங்க எடுத்தீங்கன்னா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் x square plus y minus 1 the whole square. Real part square plus imaginary part square. இந்த square root cancel ஆயிருவாங்க. x square cancel ஆயிருவாங்க. So y square is equal to, இவங்களை expand பண்ணிங்கன்னா y square minus 2y plus 1. இவனுமே cancel. So what is your answer? Your answer is 2y is equal to 1, y is equal to 1 by 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். This is your locus. So ஒரு straight standing line தான் உங்களோட locus. Locusனா என்னடாமா? equation. Locus means curve. ஒரு curve or equation. அவ்வளவுதான். Okay? So I hope everyone done with these questions. Yeah, another format is the polar format. Clear? +1 இருக்கு. யாடாமா +1 இருக்கு? நான் வச்சுக்கிட்டேன், அப்படியே தான் வச்சிடுறேன். Okay? So next, polar form எழுதணும். How do we write polar form? Polar formக்கு ஃபார்முலா என்னது? polar formனா ரெண்டு பேர் வேணும். சேம், எனக்கு மாடுலஸ் வேணும், ஆர்குமெண்ட் வேணும். சரியாடாமா? ஸோ மாடுலஸோட ஃபார்முலா என்னது? r is equal to, sorry, r இல்லை, என்ன போடுவீங்க? mod z. Okay, we can put mod z itself. r தானா? சாரி, r போட்டுடலாம். ஓகே, r is equal to square root of real part square 4. இதை ஸ்கொயர் பண்ணணும். 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணா 4, ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா 3. சரிங்களா? ஸோ 4 3s are it is 12. ஸோ which is nothing but 16. 16ன்றப்போ 4 வெளியே வந்துருவாங்க. ஓகே, இட் இஸ் யுவர் மாடுலஸ். ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் யுவர் ஆல்ஃபா? யுவர் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் இமேஜினரி பார்ட் 2 root 3 by real part which is root 3. tan inverse of root 3 வேற யாரும் கிடையாது, 60 degree. pi by 3. இதுதான் நம்மளோட தீட்டாவா? அது குவாட்ரண்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எந்த குவாட்ரண்ட்ல வருவாங்க? விச் குவாட்ரண்ட் இட் லைஸ்? ரெண்டு பேரும் பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ரெண்டு பேரும் பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் நெகட்டிவ் ஆனால் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட். ரெண்டு பேரும் நெகட்டிவ்னா தேர்ட் குவாட்ரண்ட். எக்ஸ் பாசிட்டிவ், ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவ், இமேஜினரி பார்ட் நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட். ஒவ்வொரு குவாட்ரண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் தீட்டாவும் ஆல்ஃபாவும் ஒன்று, டிஃப்ரெண்ட் கிடையாது. செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் நம்மளோட ஆர்குமெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கு. நீங்கள் கண்டுபிடிச்ச ஆல்ஃபா 5 மைனஸ் ஆல்ஃபா பண்ணணும். ஓகே, ஃபார் தேர்ட் குவாட்ரண்ட் ஆல்ஃபா மைனஸ் 5 பண்ணணும். ஃபார் ஃபோர்த் குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்ஃபா. இந்த மாதிரி குவாட்ரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கு. சரியாடாப்பா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு pi by 3. ஸோ இதோட போலார் ஃபார்ம் என்னது? What is this polar form? This polar form is 4 into cos pi by 3 I sin pi by 3. இப்போ போலார் ஃபார்ம்னு ஜென்ரலா கேட்குறாங்க. இதோட போலார் ஃபார்ம்னா இதுக்கு ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் வந்து இருக்கலாம். ஒரு ஆங்கிள்னு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது, இதுக்கு ஏகப்பட்ட ஆங்கிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அதனால ஜென்ரலா பேசணும். எப்பயுமே ரைட்டா போலார் ஃபார்ம்னு ஜென்ரலா கேட்டானா நீயும் ஜென்ரலா பேசுங்க. ஸோ அப்போ 2k பையை ஆட் பண்ணிக்கணும். To every angle just add 2k pi.
ஸோ இந்த 2k பை எந்த இடத்துல ஆட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு வேல்யூ இண்டிவிஜுவல் வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க கொஸ்டினுக்கு பொறுத்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிற இடத்துல மட்டும் 2k பையை போட மாட்டீங்க. மற்றபடி எல்லா சமுக்கும் 2k பை ஆட் பண்ணுவோம். சரியாடமா? இப்போ ஒரே ஒருத்தங்களை ஃபைண்ட் தி இண்டிவிஜுவல் வேல்யூ, ஃபைண்ட் தி வேல்யூ அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா வாட் யூ வில் டூ இட், யூ ஹாவ் டு புட் இண்டிவிஜுவல் வேல்யூ. 1 செகண்ட் சொல்லவா? r cos theta and sorry yes அதை எழுத மறந்துடல. It is cos theta plus I sin theta. இதுதான் polar form. Z is equal to r cos theta plus I sin theta. இதுதான் polar form. ஸோ அந்த polar formல நம்ம எழுதியாச்சு. Where your k belongs to integer. ஓகேவாடா பசங்களா? எனி டவுட்? எதை ரிப்பீட் பண்ண சொல்றீங்க? What do you want me to repeat it? இந்த கொஸ்டின்ல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. இதுல எந்த பார்ட் புரியலடாமா? Once again you want to me to repeat. So PDF வந்து நான் அட்டாச் பண்ணிடுவேன்டா பசங்களா. Locus means equations. Quadrant கண்டுபிடிக்கிறது புரியல. What you can't understand? Let me know. எது புரியலன்னு கமெண்ட்ல சொன்னாதானே திருப்பி சொல்ல முடியும். Quadrants formula புரியல. ஓகே. ஸோ பசங்களா லைக் எப்படி குவாட்ரண்ட் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? சரி ஓகே. ஹவு டு யூ ஃபைண்ட் தி குவாட்ரண்ட் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதலாம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா இது எக்ஸ் கமா ஒய் இந்த ஆர்டர்ட் பேரில் எழுதலாம். எப்படி எழுதுவாங்கன்னா, ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட். இதை நீங்கள் கிராஃப் பண்ணணுன்னா இப்படி தான் கிராஃப் பண்ணுவீங்க. ரியல் பார்ட் கமா இமேஜினரி பார்ட்னு கிராஃப் பண்ணுவோம். சரியாடாமா? ஸோ இது உங்களுக்கு குவாட்ரண்ட் தெரியும்ல, யூ நோ ரைட் குவாட்ரண்ட். வாட் இஸ் அது வந்து ஆல் சைன் சில்வர் கப்ஸ் வந்து வேற, அது வேற, அதை போட்டு இது குழப்பிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்னா நம்மளுக்கு எக்ஸ் நெகட்டிவ் ஒய் வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க. தேர்ட் குவாட்ரண்ட்னா ரெண்டு பேரும் நெகட்டிவாக இருப்பாங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் ஒன் நெகட்டிவாக இருக்கும். ஸோ உங்களோட கொஷினை பொறுத்து தான் அவங்க எந்த குவாட்ரண்ட்னு ஃபிக்ஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த ஆல்ஃபா வேல்யூஸ்லாம் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸைஸ் 2.5 மட்டும் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ரிவிஷனில் அந்த ஹிஸ்ட்ரிலாம் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது பசங்க. இஃப் ஐ எக்ஸ்பிளைன் ஆனால் இட் டேக்ஸ் டைம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் அந்த ஒரு விஷயம் பார்க்கணுன்னா யூ கேன் கோ அண்ட் ரிவைஸ் இட் தேர். ஓகேவா? நான் சொல்லி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஐ ஹவ் இன்ஃபார்மேட் அண்ட் அதை தனியாகவே உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டிருக்கேன். சரியாடாமா? ஸோ ஓகே, திஸ் இஸ் தி ஃபார்முலா. ஆக்சுவலி ஏன் 2k பை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னது? வந்த வேல்யூ திருப்பி 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 வருவாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்க்கு ஒரே வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் cos 60, cos 60க்கு நம்மளுக்கு 1/2 வரும். ஓகேங்களா? அண்ட் cos 240 அதுக்கு நம்மளுக்கு என்ன 240 மைனஸ் 1/2 வரும். cos 420க்கு 1/2 தான் வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸுக்கு உங்களுக்கு ஒரே வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ சைன் அண்ட் காஸோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அதோட பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா 2π. அதோட பீரியட்ஸ் என்னது 2π. அதாவது ஒவ்வொரு 360 டிகிரிக்கும் இதே வேல்யூ திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆவாங்க. ஓகேவா? ரிப்பீட் ஆவாங்க. ஓகே. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், 2k பைன்றதை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு 360 டிகிரிக்கும் இதே வேல்யூ திருப்பி வருவாங்க. ஸோ அப்போ அந்த எல்லா ஆங்கிள்ஸையும் நீங்கள் நோட்டேட் பண்ணணும். ஓகே. ஆர்குமெண்ட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் ஆங்கிள், யூ ஷுட் சே இன் போலார் ஃபார்ம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். சரியாடாமா? எஸ். 4th சாப்டரில் கூட இந்த கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து சர்க்கிள் மாதிரி தான்டாப்பா. பீரியாடிக் ஃபங்க்ஷன்னா சர்க்கிள். ஓகேவா? இதே ஒரு லைன் திருப்பி நீ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிறுத்தினாலும் இங்கே தான் நிற்கும். 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நிறுத்தினாலும் இங்கே தான் நிற்பான். 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து நின்னாலும் இங்கே தான் நிற்பான். ஆனால் ரவுண்டு கணக்கு மாறுதில்ல. ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் 360 டிகிரி. சரியா? திஸ் லைன் டசன்ட் மூவ். எங்கேயுமே மூவ் பண்ணல, ஒரு துளி கூட மூவ் பண்ணல. ஆனால் ஆங்கிள் வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். நான் வேணும்னா எவ்வளோ வேணா ஆங்கிள்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ அதுதான் 2k பை.
ஓகே, ஐ ஹாவ் டு சே போலார் ஃபார்ம். நான் போலார் ஃபார்மை சொல்லணும்ல. ஸோ போலார் ஃபார்ம்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இவனுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஸோ அது ஒன்றா இருக்க முடியாது, நிறையா இருக்கலாம். அதனால 2k பை போடுறோம். கிளியர்? This is de Moivre's theorem. So de Moivre's theorem இதோட லாஸ்ட். ஓகே வாடாமா? 8 hours லைவ் பிடிஎஃப் சொல்லட்டா? தாராளமாக கொடுக்குறேன். ஸோ sin π/6 plus I cos π/60 whole power 18. ஓகேங்களா? ஸோ வாட் ஹேப்பன்றாமா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயை காமனாக வெளியே எடுத்துருக்கேன். ஏன்னா அது போலார் ஃபார்மில் கிடையாது. போலார் ஃபார்மாக இருந்தால் ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸோ போலார் ஃபார்முக்கு மாற்றுறதுக்காக நான் ஐயை வெளியே எடுக்கிறேன். when I take I common, I power 18. சரிங்களா? ஸோ cos π/6 minus I sin π/6. ஓகே வாடாமா? ஸோ எஸ் 18 இன்சைட் மல்டிபிள் ஆகும். ஒரே நிமிஷம், ஜஸ்ட் லிசன்ட்ரா பசங்களா, சரிங்களா? ஸோ வாட் ஹேப்பன்? கரெக்டாக தான் எழுதியிருக்கோமா? நீங்கள் எப்படிமா மைனஸ் ஐ வந்துச்சு நீங்கள் கொஷின் பண்ணலாம். வென் யூ டேக் ஐ எஸ் காமன், நீங்கள் காமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/iன்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ 1/i பிகம்ஸ் மைனஸ் 1/i இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ, ரைட்? ஏன்னா நான் ஐ காமன் எடுக்கிறேன், இதில் ஐயே கிடையாது. ஐ காமன் எடுக்கலன்னா 1/iன்னு ஆகும். ஸோ 1/i பிகம்ஸ் மைனஸ் ஐ. சரியாடா பசங்களா? ஓகே, இப்போ கிளியர் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்துட்டு இஃப் யூ வாட்னா நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ஃபார்மாகவும் மாற்றிக்கலாம். அங்கே உங்களோட இஷ்டம் தான். சரிங்களா? ஐ பார் 18 இதை வந்து 4 டேபிளால் டிவைட் பண்ணுங்க. 18 4ஆல் டிவைட் பண்ணால் I ஸ்கொயர். ஸோ I ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே வாடா பசங்களா? எஸ். வாட் அபவுட் திஸ் வேல்யூ? நீங்கள் இப்போ 18 உள்ளே கொண்டு வந்துடுவீங்க. ஸோ காஸ் 18 π/6 minus I sin π/6. 18 π/6. 18 π/6 which is 3π. cos 3π. cos 3π னா யாரு? cos 3π இங்கிருந்து இது ஒரு ரவுண்ட், இது வந்து ஒரு பை, இது ரெண்டாவது பை, இது மூணாவது பை. ஓகேவா? மூணாவது பைனா 180 டிகிரி. ஓகேவா? 180 டிகிரிக்கு என்ன வேல்யூவோ அதே தான். cos 180 it is -1, sin 180 it is 0. So -1 into -1 it is 2. ஓகேடா பசங்களா? 90 minus θன்னு போடும். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? வை எதுக்கு 3 ஸ்டெப் ப்ராசஸுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க? 90 minus θலாம் தாராளமாக போடலாம். ஆனால் அது கான்செப்ட் தெரியணும்லடா பசங்களா? ஓகே, ஆன்சர் +1னா சாரி மல்டிப்ளிகேஷனில் நான் ஆட் பண்ணிட்டேன். சாரி சாரி இட் இஸ் 1. மல்டிபிளுக்கு ஆட் பண்ணிட்டேன். சாரி, திஸ் மெத்தட் இஸ் கன்ஃபியூசிங்கா? ஓய் ஒன்றும் இல்லடாமா. டேய் நத்திங், லைக் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் பண்ணல. போலார் ஃபார்ம்னா என்னது? போலார் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு r into cos θ plus I sin θ. ஸோ இந்த ஐங்கிறது காஸ்ட் கூட இருக்கக்கூடாது. காசுங்கிறது ஆல்வேஸ் அ ரியல் காம்போனன்ட். இட் இஸ் நாட் அ இமேஜினரி காம்போனன்ட். ஸோ இது இமேஜினரி காம்போனன்ட் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஐயை நீ வெளியே எடுத்தாகணும். ஸோ ஐயை நீங்கள் வெளியே எடுக்க போறீங்க. ஸோ ஐயை வெளியே எடுத்தா இட் பிகம்ஸ் -i. அவ்வளோதான். சரிங்களா? எப்பயும் போல டி மார்விஸ் உள்ள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றோம், வேற எதுவுமே பண்ணல. சரியாடாப்பா? இந்த ஃபார்முலாஸ் வச்சு லாஸ்ட் ஸ்டெப். இந்த cos 3π வேல்யூ உங்களுக்கு தெரியலையா? ஓகே, cos 3π இந்த பையோட வேல்யூஸ்லாம் தெரிஞ்சுக்க நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். யூனிட் சர்க்கிள் ட்ரிக்ஸ். என்னடாமா? இது வந்து 1,0, திஸ் இஸ் 0,1 அண்ட் திஸ் இஸ் -1,0 அண்ட் 0,-1. சரிங்களா? இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அதோட ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ cos 180 அப்படின்னா என்னது? cos 180னா இதோட வேல்யூ -1 அண்ட் இதோட வேல்யூ 0. ஸோ இந்த லைன் மேலே இருக்கிற காஸோட வேல்யூ இதுதான். காஸோட வேல்யூ -1 அண்ட் சைனோட வேல்யூ 0. ஓகேவா? ஒருவேளை அந்த ஆங்கிள் இந்த லைன் மேலே வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 and 0. ஓகே, இது இந்த லைன் மேலே வந்துச்சுன்னா காஸோட வேல்யூ 0 அண்ட் சைனோட வேல்யூ 1. இந்த லைன் மேலெல்லாம் எப்போ வருவாங்க அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்ல. இது வந்து 0, 360 டிகிரி, 720 இந்த மாதிரி 360 டிகிரியோட மல்டிபிள்ஸ் எல்லாம் இந்த லைன்ல வருவாங்க. இந்த லைன்லனா 90, அதுக்கப்புறம் திஸ் இஸ் 180 அண்ட் திஸ் இஸ் 270,
450 இந்த மாதிரி வர லைன்ஸ் எல்லாம் இதில் வருவாங்க. ஓகே 180 யூ வில் ஹாவ். அடுத்தது யார் வருவாங்க? 450 கூட ஒரு 90 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 520 இவெல்லாம் இந்த லைனில் வருவான். யூ காட் இட் பசங்களா? ஸோ விச் இஸ் நத்திங் பட் பை 3π 5π எல்லாம் இந்த லைன். ஓகே 2π 4π 6π எல்லாம் இந்த லைன். ஓகே ஸ்ராவணி மேம் கிட்ட நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்டா பசங்களா, தாராளமாக நான் ஷேர் பண்ண சொல்கிறேன். ஓகேங்களா? எஸ் 2 இல்லடா பசங்களா, என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்கீங்க. இட் இஸ் நாட் 2. இங்க மல்டிப்ளிகேஷன் தானே பசங்களா. -1 × -1 இட் இஸ் 1. ஓகேவா? அஃப்கோர்ஸ் இந்த மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணுவோம். பயங்கர வேகமா போறோம்னு சொல்லிட்டு கிராஷ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அங்க மல்டிபிளா இருக்கா, பொறுமையா பாரு என்ன ஆப்ரேஷன். இட் இஸ் மல்டிபிள். ஸோ மல்டிபிள் பண்ணுங்க. சரியாடாப்பா? அப்படியே வந்துட்டு டீச்சரை உரிச்ச மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க வேண்டாம் சம் கேஸ். ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் பார்க்கலாம்? எவ்ரிவன் யூ கேன் கமெண்ட் மீ. ஸோ வாட் நெக்ஸ்ட் சாப்டர் வி கேன் சி. நான் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணிடுறேன். வாட் ஆர் த வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வி ஹேவ்? 2, 5, 6, 7 and 11 யூ ஹேவ். ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸுக்கு. இது வந்து 5 மார்க்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஃபார் 2 marks you have 1, 2 and next 5th one. 5th விட 6th அதிகமாக இருக்குது. 6th ஒரு 2-3 questions தான் இருக்குது. ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட்டு 7 2 marks கம்மி தான். 8 you have. ரைட்ரா பசங்களா? ரைட். வாட் யூ வாண்ட் நவ்? போல் போடவா? Okay, 5th chapter or 2nd volume. Okay, we can do like that. We can go with 2nd volume, 1st volume, 2nd volume, 1st volume. So we will be bare enough. ஓகேங்களா? 7 முடிச்சுட்டு 6 வரலாம். சரிடா பசங்களா? ஓகே ஸோ we will do like this. ஃபர்ஸ்ட் சாப்டர் லேட்டாக பண்ணலாம். எஸ், ஃபர்ஸ்ட் சாப்டர் பண்ணுறதுக்கு எனக்கும் இப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 7 ஈஸி. 2-3 2 marks தான் இருக்குது 7ல். அதனால அது ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஒரு half an hourல we will complete the 7th chapter. ஓகே எவ்ரிவன்? யா யாரா பசங்களா? 3 marks வெயிட்டேஜ். எஸ் பார்க்கலாம் மேம். இட்ஸ் டேரிங். ஓகே ஓகே வசந்த், நோ ப்ராப்ளம்டாப்பா. ஸோ உனக்கு ரொம்ப தலைவலியாக எல்லா சாப்டர்ஸும் நம்ம முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ யூ வாண்ட் பிரேக்? யா 9:30 வரைக்கும் வி ஹாவ். யூ ஆல் வாண்ட் பிரேக்? இல்லைனா இந்த ஒரு சாப்டர் முடிச்சிடலாமா? ஒன்லி வி ஹாவ் 10 sums. ஓகே 10 sums தான் இருக்குது. வி வில் பி ஃபினிஷிங் அவுட் வெரி சூன். சரிடாமா? 10 சம் தான் முடிச்சிடலாம். ஓகே 2 marks sums தானே? கத்துறது நானே, உங்களுக்கு வாட்டர் பிரேக் வேணுமா? இட் இஸ் நாட் ஃபேர். ரைட்? ஸோ எவ்ரி ஒன் கம் ஆன். ஒரு ஃபேர் எமோஜி போட்டா எல்லாருமே வந்து கொஞ்சம் தூள் ஆயிடுவீங்க. ஓகே இல்லைன்னா கொஞ்சம் டான்ஸ். ஓகே யா பி ஆக்டிவ். ஓகேங்களா? யாடாமா அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் இட்? ஒன்றும் இல்லை. சி ரேட் ஆஃப் சேஞ்ச். ஒருத்தரை பொறுத்து ஒருத்தங்க மாறுறாங்க. ஒருத்தரை பொறுத்து ஒருத்தர் மாறுறாங்கன்னா இட் இஸ் டிஃபரன்சியேஷன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ என்னடாமா, ஒருத்தர் வந்து 100 words கற்றுக்கிறாரு. நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அவரை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து டே பை டேஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ யாரை பொறுத்து மாறுறாங்க? டைமை பொறுத்து நான் ஞாபகம் வச்சுக்கிற வேர்ட்ஸ் இட்ஸ் கீப் ஆன் சேஞ்சிங். ஸோ தட் இஸ் கிவன் பை ஹூம்? அவங்களோட டிஃபரன்சியேஷனால கொடுக்கப்படும். சரிங்களா? அட் வாட் தி ரேட் அப்படின்னா யூ ஹவ் டு டிஃபரன்ஷியேட் இஸ். ஸோ dw by dt. ஓகேங்களா? டிஃபரன்சியேஷன் அப்போ கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருப்பாங்க. ஸோ இட் இஸ் ஆஃப் பவர். பவர்ல இருக்காங்களா? பவர்னா என்னது? பவர் முன்னாடி வந்துருவாங்க, பவர்ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. அகைன் என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கள டிஃபரன்ஷியேட் பண்ணி போடணும். சரிங்களா? ஏன்னா இது இட் இஸ் நாட் ஜஸ்ட் டி. அது டி மட்டும் கிடையாது, உள்ளுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனும் இருக்கா. ரைட்? ஸோ அப்போ நான் திருப்பி இவங்களை வெளியே போடணும். இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா -0.1. ஓகேம்மா? இது செயின் ஆஃப் செயின் ரூல். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது டீயை பொறுத்து. ஸோ டீ எங்கே இருக்காங்க? டீ வந்து பவர்க்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ பவரை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அந்த டீயை நீங்கள் பண்ண முடியும். ஓகே ஸோ பவர் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த டீயோட டிஃப்ரென்சியேஷன். இப்போ என்ன பண்ணுவீங்க? 2 days டைம் என்னது? டீ வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. when you put t is equal to 2 போட்டிங்கன்னா என்னது? 100 into 2 into when you put 2 is here, so it is 0.8 into -0.1. So what is your answer? 16.
minus 16. So இந்த minus என்ன சொல்ல வருது? Minus means forgets. Plus na remember. Okay? Opposite. இந்த கொஸ்டினை மட்டும் நிறைய வாட்டி கேட்கணுமா? அகெயின் -0.1 மட்டும் ஏன்னு கேட்குறீங்களா? டிமா நீ டிஃபரன்ஷியேட் பண்ணுறது டீயை பொறுத்து. ஸோ டீ வந்து பவர்க்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவருக்கான டிஃப்ரென்சியேஷன், அதுக்கப்புறம் இந்த டேர்முக்கான டிஃப்ரென்சியேஷன். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -0.1 டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -0.1 மட்டும் வரும். டீயோட டிஃப்ரென்சியேஷன் 1ஆக மாறிடுவாங்க. ஸோ யூ வில் பி ஹேவிங் ஒன்லி -1. see -0.1. ஓகே, மேம் கொஷினில் ஃபர்ஸ்ட் டே கொடுத்த என்ன பண்ணுறது? ஐ கான் கெட் இட் மதி. ஒய் ரேட் கொடுத்தா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பசங்களா? ஃபர்ஸ்ட் டேன்னு கொடுத்தா when t is equal to 1 கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? டீக்கு 1 போடுறா, புட் t is 1, அவ்வளோதான். இது 2 days ஆஃப்டர்னு கேட்குறாங்க. டீக்கு 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? டீக்கு 1 போடுங்க, அவ்வளோதான். when they ask for first day, put t is equal to 1. அவன் எத்தனாவது டே கேட்குறானோ அத்தனாவது டேக்கு போடலாம். அவன் செகண்ட் டே கேட்குறான், நம்ம 2 போடுறோம். 1 ஃபர்ஸ்ட் டே கேட்குறானா 1 போடுங்க, அவ்வளோதான். சரிங்களா? எஸ். ஸோ வேறு யாரோ ஏதோ ஒன்று கேட்டிங்களே, என்னமோ புதுசாக கேட்டிங்கயா. ரேட் ஆஃப் சேஞ்ச். டிமா ரேட் அப்படின்னா இவனை பொறுத்து இவன். ஸோ இவனோட சேஞ்ச், இவன் சேஞ்ச் ஆனால் இவனும் சேஞ்ச் ஆவான். ஓகேவா? எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறதான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க? அட் தி வாட் தி ரேட் அப்படின்னா அதோட கேள்வியோட தமிழில் நீங்கள் தமிழாக்கம் பண்ணீங்க என்னென்னா, ஸோ 2 நாளைக்குள்ள அவன் எவ்வளோ வேர்ட்ஸை மறந்துடுவான், இல்லை எவ்வளோ வேர்ட்ஸை ஞாபகம் வச்சிருவான். ஸோ இவனுக்குள்ள இவன் எவ்வளோவா மாறுவான். ஸோ டைமை பொறுத்து இவன் மாறுறான்ல. ஸோ இட் இஸ் கால் டிஃப்ரென்சியேஷன். அதுதான் டிஃப்ரென்சியேஷன். டிஃப்ரென்சியேஷனாலே தட்ஸ் ரைட். ஓகே. ஸோ பார்ட்டிகல் மூவ்ஸ் அட் திஸ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன்ஸ் ஆர் 0. வெலாசிட்டிங்கிறது யாரு? டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டி வேணும்னா இவங்கள நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 1/3ங்கிறது கான்ஸ்டன்ட். டெஸ்ட் சொல்யூஷன்ஸ் இன்னும் அப்லோட் ஆகலையாடா பசங்களா? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? டி கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது? பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. அண்ட் மைனஸ் டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் முன்னாடி வந்துடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாயிருவாங்க. ப்ளஸ் யா எஸ் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. சரிங்களா? 3 கேன்சல். ஸோ டி ஸ்கொயர் -2t. when you take t is your common, t -2. ஸோ ஆக்சிலரேஷன் 0னா வாட் இஸ் யர் டைம்? அவங்க சேஞ்ச் பண்ணுறது ஆல்ரெடி கொடுத்தா அகைன் யூ ஹவ் டு டிஃப்ரென்ஷியேட். எஸ் என்னடாமா? ஸோ டீயோட வேல்யூ 0 and 2 2 பேர் இருக்கான். அதுக்கு தான் காமன் அவுட் பண்ணுறது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக 0 போட்டிங்கன்னா டீக்கு 2ன்னு ஒரே வேல்யூ தான் கண்டுபிடிப்பீங்க. நோ, ஒரே வேல்யூ கிடையாது. 2 பேர் இருக்காங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? காமன் அவுட் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறோம். சால்வ் பண்ணும்போது காமன் அவுட் இஸ் மஸ்ட். காமன் அவுட் பண்ணாமல் சால்வ் பண்ணனா ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும், 2 ஆன்சர் கிடைக்காது. சரியாடாப்பா? எஸ். ஆக்சிலரேஷன். வாட் இஸ் யர் ஆக்சிலரேஷன்? ஒய் கான்ஸ்டன்ட் 0. ஏன்னா இங்கே டீயே கிடையாது. ஏன் எம்முன்னா அங்கே டீயே கிடையாது. டீயே இல்லாத டேர்ம் டீயை பொறுத்து எப்படி மாறுவான்? மாறவே மாட்டான். ஸோ அதனால 0. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, தட்ஸ் வை இட் 0. ஏன்னா வெலாசிட்டி 0ன்னு சொல்றாங்க. when your velocity is 0, t into t minus 2 is equal to 0. ஸோ அப்போ t is equal to 0 and t is equal to 2. 2 டேர்ம்ஸ் இருக்காங்க, 2 ஃபேக்டர் இருக்காங்க. 2 ஃபேக்டரையும் தனித்தனியாக 0க்கு ஈக்குவேட் பண்ணோம். ஓகே. ஆக்சிலரேஷன் ஆர் 0. ஹவு டு யூ ஃபைண்ட் யுவர் ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் அப்படின்னா இவங்களை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஃபார் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2t - 2. when you take 2 as common, t - 1. ஆக்சிலரேஷன் 0னா t என்னடாமா? 1. ஓகேவாடா பசங்களா? அதர் சப்ஜெக்ட்ஸுக்கு வரலைங்களா? ஓகேடா பசங்களா, நான் என்னென்னு சொல்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ் டம்மா? எல்லாமே கொஸ்டினை பொறுத்து தான். அவன் என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம். வால்யூம் சேஞ்ச் ஆகுதாமா? யாரை பொறுத்து சேஞ்ச் ஆகுது? எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ dv/dx என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x².
5 போடணும் பசங்களா 5 fifth is not completed. So x is equal to 5 போட்டிங்கன்னா 3 into 25 which is 75 cubic units. எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 75 cubic units சேஞ்ச் ஆயிருக்கு. கிளியர்? தப்பு பண்ணிட்டேனா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரோல்ஸ் தியரம். வாட் இஸ் ரோல்ஸ் தியரம்? எப்போ ஒரு விஷயங்க ரோல்ஸ் தியரம்ல வருவாங்க? ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கணும், கண்டினியூஸாகவும் இருக்கணும், என் வேல்யூஸ் ஈக்குவலாகவும் இருக்கணும். 3 கண்டிஷன் இருக்கு. ரோல்ஸ் தியரமுக்கு வி ஹாவ் 3 கண்டிஷன், 3R. ஸோ எல்லாரும் ட்ரிபிள் ஆர் படம் பார்த்துருக்கோம்ல, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யூ நோ ட்ரிபிள் ஆர் ரைட்? ஸோ ட்ரிபிள் ஆர்னா அங்கே எத்தனை ஆர் இருக்கு? ஸோ ரோல்ஸ் தியரம்னா அங்கே 3 ஆர் இருக்கு, அப்போ இங்கே 3 கண்டிஷன் இருக்கு. ஓகேவா எவ்ரிவன்? மறக்க மாட்டீங்கல்ல? ஹவு மெனி கண்டிஷன்ஸ் ஆர் தேர் ஃபார் ரோல்ஸ் தியரம்? வி ஹாவ் 3 கண்டிஷன்ஸ். ஓகே யா. ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன்? நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா? எஸ். என்னோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எனக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். என் வேல்யூஸ் இதான் நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ரோல்ஸ் தியரம் அப்போ என்ன சொல்ல முடியும்? பை ரோல்ஸ் தியரம். அப்போ ரோல்ஸ் தியரம் படி வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? மை f dash of x is equal to 0. f dash of c is equal to 0 where c belongs to a comma b. a comma bக்கு நடுவில் எனக்கு ஒரு c வருவான், அவனோட வேல்யூ கரெக்டாக 0வா இருக்கும். சரிடாமா? ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ்? எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 by எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? பவர் முன்னாடி போயிடும், பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. ஸோ அப்போ -1 முன்னாடி வந்துடுவாங்க. -1ல் கம்மியானா -2. ஸோ இட் பிகம் எக்ஸ் ஸ்கொயர். சரிடாப்பா? ஸோ f dash of cனா என்னது? 1 minus 1 by c square. So take LCM on both sides. So c square minus 1 by c square is equal to 0. So c square minus 1 is equal to 0. அப்போ c is equal to 1. Plus or minus 1 ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேவா? எனக்கு 1 by 2க்கும் 2க்கும் நடுவில் வரணும். சரிங்களா? ஸோ யார் வருவா? 1 தான் வருவாங்க. c is equal to 1 is your answer. ஓகே. புரியல மேம், ஹவு இட் கேம்? எதுடாப்பா புரியல? எந்த ஸ்டேட்மெண்ட் புரியலன்னு சொல்லுங்க, அதை நான் சொல்றேன். ஸோ இந்த f dash of c is equal to 0ங்கிறது புரியலையா? இது தியரம் ஸ்டேட்மெண்ட். திஸ் இஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட். பை ரோல்ஸ் தியரம் f dash of c is equal to 0ங்கிறது தியரம் ஸ்டேட்மெண்ட். ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது தியரம் ஸ்டேட்மெண்ட். சிங்கிறது ஜஸ்ட் வேரியபிள் ராமா, அது யாரா வேணாலும் இருக்கலாம். உனக்கு தியரம்ல சி கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால நான் சியை யூஸ் பண்றேன். நீங்க எப்பயும் போல எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. கடைசியில் எக்ஸுக்கு பதிலாக சின்னு மாத்திக்கிறீங்க. வேரியபிள் சேஞ்ச் பண்றதுனால ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆக போறதில்ல. இட் இஸ் ஜஸ்ட் அ வேரியபிள். எக்ஸும் சியும் ஒன்று தான், வேற வேற கிடையாது. எக்ஸும் வேரியபிள் தான், சியும் வேரியபிள் தான், யாரை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. த ட்ரிபிள் ஆர் கான்செப்ட் வேணுமா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரோல்ஸ் தியரம் அப்ளை ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? செகண்ட் விஷயம், அந்த எஃப் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன்னா என்னடாமா? அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் இருக்கும், அதுதான் அதுக்கு பேர் தான் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். அதுக்கு டெரிவேட்டிவ்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஓகே. தேர்ட் திங், உங்களுக்கு எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் அதுக்கு ரோல்ஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுது அர்த்தம். இந்த 3ல யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ லாஸ்ட்ல எக்ஸ்ன்னு எடுத்துட்டு வரலாமா? தாராளமாக எடுத்துட்டு வரலாம். அஃப்கோர்ஸ். இதோட டிஃபரன்சியேஷன் புரியலீங்களா? 1 by எக்ஸோட டிஃபரன்சியேஷன் புரியலையா? 1 by எக்ஸ்னா என்னது? எக்ஸ் பார் -1. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க, பவர் முன்னாடி வந்துடும், பவர்ல ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. ஸோ இதைத்தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். கண்டினியூஸ் அப்படின்னா கண்டினியூஸாக இருப்பாங்க. எந்த கேப்பும் இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா எந்த கேப்பும் நடுவில் இல்லாமல், எங்கே ஒரு பிரேக்குமே இல்லாமல் அந்த கிராஃப் கண்டினியூஸாக இருப்பாங்க பார்க்க. அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். லாஸ்ட் கண்டிஷன், இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு எஃப் ஆஃப் 1/2 போட்டாலும் சரி, எஃப் ஆஃப் 2 போட்டாலும் சரி, ரெண்டு பேர்த்தோட ஆன்சரும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. எண்ட் பாயிண்ட்ஸ், அவங்களுக்கு நடுவில் இருக்கிற எண்ட் பாயிண்ட்ஸ் 1/2, 2க்கு
ஓகேவாடா பசங்களா? Yes, like sin and cos. Yes, Dama. Okay, next போலாமா? So what about this condition? Yeah, Janathan, அதுக்கு நான் டிப்ஸ் தரேன்டாப்பா. Find the values in the interval 1,2. 1,2க்கு நடுவுல இருக்கிற values கண்டுபிடிக்கணும். மீன் வேல்யூ தியரம். வாட் இஸ் மீன் வேல்யூ தியரம்? மீன் வேல்யூ தியரம்க்கு ரெண்டே பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். அந்த ஃபங்க்ஷன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும். சரியாடாமா? ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் ஜென்ரலா யூ ஹாவ் அ பாலினாமியல். அந்த பாலினாமியல் எப்பயுமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான். நீ டிபேட்டே பண்ண வேண்டாம். மை எஃப் இஸ் கண்டினியூஸ். என்னோட இது வந்து எனக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல் 1 to 2 அண்ட் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் இந்த இன்டர்வல் 1 to 2. சரிங்களா? இவங்க ரெண்டு பேரும் சாட்டிஸ்ஃபை பண்ணாலே மீன் வேல்யூ தியரம் வந்துடும். மீன் வேல்யூ தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிப்பீங்கல்ல, f dash of x is equal to f of b minus f of a divided by b minus a. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல யூஸ் பண்ணீங்களா ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா தான் இது. சரிங்களா? ரெண்டு பேரும் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, இட் இஸ் மீன் வேல்யூ தியரம்ல தான் அதைவே கண்டுபிடிச்சு போட்டாங்க. சரியாடாமா? ஸோ ஃபைண்ட் திஸ் வேல்யூ. எஃப் ஆஃப் பினா யாருது 2, 1னா எது 1, யுவர் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ வாட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்? இதுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் யாரு? 1 minus 2x which is equal to f of b na f of 2 minus f of 1 divided by 2 minus 1. f of 2 na என்னது? இதுல 2 substitute பண்ணும். So 2 minus 4 minus 2 and 1 minus 1 it is 0. So அப்போ minus 2 divided by 1 which is minus 2. அப்போ 1 minus 2x is equal to minus 2. Minus 2x is equal to minus 3. அப்போ x is equal to 3 by 2. So அப்போ x ஓட வேல்யூ என்னது? What is the value of x? 3 by 2. 1.5. Got it பசங்களா? கிளியருங்களா? எவ்ரிவன்? 11த்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எப்போ மேம் அப்லோட் பண்ணுவீங்க? 11த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சுட்டா பசங்களா? யார் திரும்பலாம்? எஸ். எவ்ரிவன் கிளியர்? ஓகே, தேங்க்யூ யோகேஷ். லைக் திருமலை டோன்ட் ஸ்பாம் ட்ராமா. 11த்துக்கு ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணியாச்சு. லெஸ்ட் என்ன எக்ஸசைஸ் மேம்? நெக்ஸ்ட் வந்து 6th சாப்டர் போய்க்கலாம். ஓகேங்களா? எஸ். யா ஹரிஷ் கிருஷ்ணன், என்னடாப்பா ப்ராப்ளம் உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஹாஃப் எலிக்கு இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாஃப் எலிக்கு அகெயின் நான் 2 மார்க்ஸ் மேரத்தான் நான் கொண்டு வரவ பசங்களா, அதை திருப்பி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் மட்டும் மறக்காமல் பாருங்கள். சரியாடப்பா? லாஸ்ட் ஸ்டெப்பு மட்டும், நீ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா உங்களோட மோட்டிவ். ஓகேங்களா? இதோட எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா உங்களோட மோட்டிவ். ஸோ ஹவு யூ ஃபைண்ட்? இங்கே இருக்க மைனஸ், இங்கே இருக்க 1 இங்கே போனால் -1. ஸோ -2 -3 -3. இங்கே இருக்க -2 இந்த சைடு வந்தால் டிவைட். ஸோ இட் பிகம் 3 by 2. இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் மீன் வேல்யூ தியரம். ஃபார்முலா ஃபார் தட். சரியாடாமா? எஸ். யா ஹாஷ்னி? தேர்ட் ரூல் வந்துட்டு எண்ட் பாயிண்ட்ஸ் எஃப் ஆஃப் பியும் எஃப் ஆஃப் ஏவும் ஈக்குவல். ஓகேவா? டே பசங்களா, டீல் போட்டிங்கல்ல, மற்றவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுல, அப்போ நீங்கள் நேரம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கணுமா, பண்ணியிருக்க கூடாதா? எஸ். வேற தி மென்டர்ஷிப் குவாலிட்டி காணாம போயிடுச்சோ? யா தாராளமாக பண்ணலாம். சரியாடாப்பா? ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். என்ன கொடுத்துருக்காங்க? மை ஃபங்க்ஷன் இஸ் அ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே வெரி வெரி ஜென்ரல் குவாலிட்டிஸ். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக கண்டினியூஸும் தான். ஓகேவா? அதில் டிபேட் பண்ண வேண்டாம். ஓகேவா? when a function is differentiable, எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுது? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டினியூஸும் தான். இட் இஸ் கண்டினியூஸ் டூ. சரிங்களா? இப்போ ஒருத்தங்க 4 டேபிளால டிவைட் ஆகுறாங்கன்னா ஜென்ரலி அவன் 2 டேபிள்லயும் டிவைட் ஆவான்ல, அதுல எந்த டவுட்டும் நம்மளுக்கு இல்லைல்ல. அதே மாதிரிதான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள்னா அது கண்டினியூஸும் தான். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? ஒரு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிள் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டு பேர் இருந்தால் மீன் வேல்யூ தியரம் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஸோ இப்போ நீங்க நல்லா உத்து பார்த்து ஒரு விஷயம் சொல்லுங்க, அவன் கேட்கறது என்ன
அவன் பேசுறது என்னது? 2 நம்பர்ஸை பற்றி பேசுகிறான். f(2) பற்றி பேசுகிறான், f(7) பற்றி கேட்குறான். அப்போ அந்த இன்டர்வலை நான் என்னவா எடுத்துக்கலாம்? நான் தான் எடுத்துக்க போகிறேன். நான் என்னவா எடுத்துக்கணும்? I have to take it as 2,7. அவன் பேசுறது 2,7 இன்டர்வல்ல. ஸோ நான் மீன் வேல்யூ தியரம் அப்ளை பண்ணுறேன். பை மை தியரம் மை f dash of x is equal to f of b minus f of a divided by b minus a. That is f of 7 minus f of 2 divided by 7 minus 2 which is 5. சரிங்களா? f of 7 நம்மளுக்கு தெரியாது. f of 2 17 கொடுத்துட்டாங்க. ஸோ whole divided by 5. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த சைடு மாற்றிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? f dash of x. f dash of x கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க less than or equal to 29. அவன் இருக்க இடத்துல நான் less than or equal to 29 போடலாம். ஸோ இங்கே இருக்க 5 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ when you multiply it, ஸோ 27 இவதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஐ ஹோப் 145 வரும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்க 17 அங்கே போனால் ப்ளஸ். ஸோ அப்போ f of 7 is equal to 145 plus 17. ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வேல்யூ f of 7ஓட மேக்ஸிமம் வேல்யூ என்னது? 162. சரியா? ஏன்னா லெஸ் than or equal to 162ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப பெருசு யாரு? 162. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் f of 7 is 162. எனி டவுட் ராமா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? have any doubt? வாட்டர் பிரேக்கா? இதோ விடுறேன். ஓகே, இதை விடுறேன். சரி, இதை வந்து ஒரு டைம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதையும் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ரைட்? ஸோ ஒரு டெம்பரேச்சர் பற்றி பேசுகிறாங்க. ஒரு டெம்பரேச்சர் ஃப்ரீசரில் இருக்குது, பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு ஏற இருக்குது. எப்படி மீன் வேல்யூ வரும்னு கெஸ் பண்ணீங்கன்னு கேட்குறீங்களா? ஸோ மீன் வேல்யூ கெஸ் பண்ணது ரொம்ப சிம்பிள் ராமா. ஏன்னா அவன் 2 நம்பரை பற்றி பேசுகிறான். they are talking about 2 numbers and கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நான் வந்து லிங்க் பண்ணி பார்த்தேன்னா இந்த 3மே எனக்கு மீன் வேல்யூ தியரமில் தான் கோயின்சிட் ஆகுது. அதனால இது மீன் வேல்யூ தியரம். சரியாடாமா? 7.28 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லையா? யாடாமா? லைக் யூ ஜஸ்ட் சீட், அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், தெர்மோமீட்டர், ஒரு தெர்மோமீட்டர், ஃப்ரீசர், பாய்லிங் பாயிண்ட்னு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ல வைக்கிறாங்க. ஓகே, 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். இட் டுக் 22 செகண்ட்ஸ். மொத்தமாக இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 22 செகண்ட்ஸ் ஆச்சு. இந்த டெம்பரேச்சர்லேருந்து இந்த டெம்பரேச்சருக்கு மாற்றுறதுக்காக. ஓகேங்களா? டெம்பரேச்சர் எங்கே ரைஸ் ஆச்சு? -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஷோ தட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச். ரேட் ஆஃப் சேஞ்ச்னா என்ன சொன்னேன்? டிஃப்ரென்ஷியேஷன். ஐ செட்னா இட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன். டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ அப்போ டிடி பை டிடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஃப்ரென்சியேஷன். எனக்கு டிஃப்ரென்சியேஷன் வருது. ஆனால் டிஃப்ரென்சியேஷனுக்கான எந்த ஹிண்ட்டும் எனக்கு தெரியாது. எனக்கு தெர்மோமீட்டரோட டைம் போகிறதோட ஈக்குவேஷன் எதுவுமே தெரியாது. ஸோ அப்போ நான் வேறு தான் யோசிக்கணும். நான் யோசிக்கும் போது ஐ ஹேவிங் அ ஹிண்ட். எனக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் வேல்யூ தியரம். ஏன் மீன் வேல்யூ தியரம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க பேசுகிறது 2 பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்னு 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அந்த 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டோட டைம் ட்ராவல், அவனோட மொத்த டைம் ட்ராவல் எவ்வளோ டைம் இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகிறதுக்கு மொத்த டைம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 22 செகண்ட்ஸ் மொத்தமாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறான். ஓகே, மேலே டெம்பரேச்சரோட சேஞ்சஸ். டெம்பரேச்சர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? ஸோ இதுதானே டெம்பரேச்சர் சேஞ்ச். 100 டிகிரிலேருந்து 10 மாறி இருக்கு. ஸோ 100 minus of -10 which is 110 divided by 22. இது யாருடாப்பா? this is equal to 5 degree Celsius. அதை தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. எனி டவுட்? b minus aக்கு பதிலாக 22. இல்லைன்னா நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க. டிடினா அந்த சேஞ்சஸ் இன் டைம். மொத்தமாக டைம் எவ்வளோ எடுத்துக்கிட்டு இதுலேருந்து இது மாறுறதுக்கான டைம் என்ன, இதுலேருந்து இதுக்கு மாறுறதுக்கான டெம்பரேச்சர் என்ன. தட்ஸ் இட். சரியாடாமா? ஓகே, யா, திஸ் இஸ் லிமிட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ a, bல எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது? அவன் இது f of 2 f of 7ன்னு பேசுகிறாங்கல்ல, இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ f of 2னா இதுதான் a, இதுதான் வந்து b, 7 தான் b. ஓகேவாடா பசங்களா? ஸோ how do we find this? limit x tends to 1,
x square minus 3x plus 2, x square minus 4x plus 3. ஒரு விஷயம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது ரெண்டு பாலினாமியல் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரைட்டாக லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 0/0 ஃபார்மேட் வரும். ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? எல்ஹாபிட்டல் யூஸ் பண்ணணும். எல்ஹாபிட்டல்னால் என்னடாமா? யூ ஹாவ் எல்ஹாபிட்டல். ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு லிமிட் அப்ளை பண்ணலாம். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட், நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனி டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2x minus 3 divided by 2x minus 4. ரைட்? ஸோ now you can apply 1. இப்போ 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? -1 divided by, இப்போ 0 தான் வருது. ரைட்? -2. ஸோ இட் இஸ் 1/2. சிம்பிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும். இதுக்கும் அதே கதை தான். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என் முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தவங்க கம்மியாவாங்க. நிறைய பேர் என்ன பண்ண தெரியுமா? இதுக்கும் அதே தான் நினச்சி போடுவேன். நோ, அது 0 ஆயிரும். ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். நீங்கள் எக்ஸுக்கு தான் லிமிட் அப்ளை பண்ணுறீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், ஏ வேரியபிள் கிடையாது. அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் இஸ் 1. ஸோ இப்போது எக்ஸுக்கு பதிலாக ஏ போட போகிறீங்க. ஸோ ஏ இன்ட்டு n-1. கிளியர் வித் திஸ்? நீங்கள் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல நீங்கள் பண்ணுவீங்க தப்பு. ஓகே, டோன்ட் டூ தட். அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். சரியாடாமா? பவர் முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தங்க கம்மியாயிருவாங்க. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். ஓகே, ஹவ் எக்ஸ் பிகம் 1? எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 தானே? ஓகே, ஸோ கேஸ்டாக நான் வந்துட்டு மேரத்தான் லைவ்ஸ் எடுத்தேன்டாப்பா. அந்த மேரத்தான் லைவ்ஸை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரியா? 3 நாளில் நான் லைவ் எடுத்தேன்னா அந்த 11th சாப்டர் லைவ் மட்டும் தான் எடுத்தேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஓய் பசங்களா, வென் யூ புட் ஏ, எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு போட்டிங்கன்னா 0/0 ஃபார்மேட் வருதா? ஒரு இன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் வருதா? இன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட்னா எல்ஹாபிட்டல் யூஸ் பண்ணலாமா? டினாமினேட்டருக்கு ஏவும் 0 தான். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் அப்போ தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? பவர் முன்னாடி வந்துடும். பவரில் ஒருத்தர் கம்மியாயிடுவான். அண்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். 5/n இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 0 தானே போடுவீங்க. அதே மாதிரி தான் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஓகே, ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அகைன் இட் இஸ் 0. ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ ஓகேவாடாமா? இது புக் பேக் இல்லையா? இட் இஸ் நாட் இன் புக் பேக். Now it's okay. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏன்னு. வாட் அபவுட் திஸ் சேம் ஸ்டேட்மெண்ட்? 0/0 போட்டிங்கன்னா 0/0 ஃபார்மேட் தான் வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 0/0 ஃபார்மேட் வருதுன்னு இன்டிட்டர்மெண்ட் ஃபார்மேட் போடக்கூடாது. யூ ஹாவன்ட் காட் 0/0. உங்களுக்கு 0/0 ஃபார்மேட்டே வரலை. சரிங்களா? இந்த கொஷனுக்கு யூ வில் பி ஹேவிங் 1/0 as your answer. நீ எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோன்னா 1/0 தான் கிடைக்கும். 1/0ங்கிறது இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம் இல்லை. அது ஒரு ஃபார்மேட், அது டிஃபைன்டு ஃபார்மேட். இதுக்கு என்ன அர்த்தம்னா இதுக்கு வந்து லிமிட்டே வராதுன்னு அர்த்தம். சரிங்களா? It does not have limit. Limit does not exist for this sum. ஏன்னு கேட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட்னு 2 பேர் இருக்காங்க. நீங்கள் 0க்கு பதிலாக நெகட்டிவ் வேல்யூஸ் ஆஃப் 0. ஸோ 0ஓட நெகட்டிவ் சைடை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு -∞ கொடுப்பாங்க. It gives -∞. இதுவே லிமிட் x tends to 0 plus cos x divided by 2x போட்டிங்கன்னா you will be having plus x. ஸோ இது -∞, இது +∞. 2 பேரும் வேற துருவங்கள். ஸோ அவங்க 2 பேரும் ஒன்று கிடையாது. அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த சம்முக்கு லிமிட் டஸ் நாட் எக்ஸிட். ஓகே, கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? எஸ், யூ நோ த சம். எப்படி -∞ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? Okay, I can say you how I can say it is a -∞. ஸோ இப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். சரியாடாப்பா?
minus 0.001 போடணும், minus 0.00001 போடணும், minus 0.00001 போட்டு 0க்கு என்ன வருதுன்னு கெஸ் பண்ணும். இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேலை. எக்ஸுக்கு பதிலா இதை போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? minus 0.001 போட்டிங்கன்னா so 1 by 0.001 it reaches to what? minus infinity. இதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் ரீச் பண்ணும், இதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் போகும். அப்போ 0 எங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி தான் ரீச் பண்ணும். நான் கெஸ் பண்ணுறது இது எல்லாமே இன்ஃபினிட்டி தான் ரீச் பண்ணுது, மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் ரீச் பண்ணும். ஸோ மை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. இதே மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸை வச்சு கெஸ் பண்ணனா எனக்கு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் நான் கெஸ் பண்ணுவேன். ரெண்டு பேரும் வேறு வேறு. ஸோ யூ ஹாவன்ட் ஹாவ் தி ஆன்சர். நவ் யூ காட் இட் ராமா? இப்போ புரியுதுங்களா? e power infinity infinity தான், e power minus infinity you will be having 0. So prove the function is strictly increasing. பசங்களா இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பற்றி பேசணும்னா நான் உங்களுக்கு 7.7 கான்செப்ட் டீச் பண்ணியிருக்கேன். எஸ், யார் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா யூ ஷுட் நோ இட். இன்க்ரீசிங் டிக்ரீசிங்கிறது யாரை பற்றி எதை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும்? இவங்க இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், இவங்க டிக்ரீசிங் ஃபங்க்ஷன்னு எந்த ஒரு விஷயத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும்? மேக்ஸிமாவா? எஸ், ஸ்லோப் பாயிண்ட். ஓய், ஸ்லோப்பு கிரிட்டிக்கல் பாயிண்ட்லாம் கிடையாது, ஸ்லோப்பை வச்சு தான் சொல்ல முடியும். உங்களோட ஸ்லோப் பாசிட்டிவாக இருந்தால் இட் இஸ் இன்க்ரீசிங், உங்களோட ஸ்லோப் நெகட்டிவாக இருந்தால் இட் இஸ் டிக்ரீசிங். சரிங்களா? ஸோ இவனோட ஸ்லோப்பை மட்டும் கண்டுபிடிங்க. ஹவு டு யூ ஃபைண்ட் யுவர் ஸ்லோப்? யுவர் ஸ்லோப் இஸ் டெரிவேட்டிவ். சரியாடாமா? ஸோ dy by dx என்னது? யுவர் dy by dx is 2x plus 0. ஸோ which is 2x. ஸோ இந்த 2x வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா எக்ஸ் ஒரு நம்பரை வச்சு பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லலாம். இது 2x வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல முடியாது. ஓகே, நீங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு 2,7. 2 to 7ல யாரை போட்டாலும் 2xோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்குமா இல்லை லெஸ் தென் 0வா இருக்குமா? எக்ஸுக்கு நீங்க அனுப்புற வேல்யூஸே 2லேருந்து 7குள்ள தான். ஸோ நீங்க அனுப்புறத வச்சு தான் அதோட அவுட்புட் வரும். உங்களோட இன்புட் வந்து 2 to 7. அப்போ உங்களோட அவுட்புட் will be positive. Yes, it is greater than 0. சரிங்களா? greater than 0னா என்னது? my f of x is strictly increasing function. இதே மாதிரி கதை தான் டிக்ரீசிங்க்கு. ஸோ டிக்ரீசிங்க்கு யூ ஹவ் அப்ளை 2x வருமா? ஸோ 2x எக்ஸுக்கு -2 to 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்புட்டாக கொடுக்குறீங்க. ஒரு நெகட்டிவ் நம்பர் இன்புட்டாக கொடுக்கும் போது 2xங்கிற ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும்? நெகட்டிவ் நம்பரை தான் அவுட்புட்டாக கொடுப்பாங்க. y dy by dx. ஸ்லோப் தான் dy by dx தான் நிதிஷ். ஒரு லைக் ஒரு ஸ்லோப் வச்சு தான் இன்க்ரீசிங்கா டிக்ரீசிங்கான்னு சொல்ல முடியும். ஸ்லோப் மீன்ஸ் dy by dx. ஸ்லோப்னா என்னது? எக்ஸை பொறுத்து y எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றது தான் ஸ்லோப். ஸோ விச் மீன்ஸ் dy by dx is our slope. Got it பசங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ இதுக்கும் அதே கதை தான். யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டிஃப்ரென்சியேஷன். அந்த டிஃப்ரென்சியேஷனுக்கு எக்ஸுக்கு 2 to infinity அப்ளை பண்ணால் பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு சொல்ல போகிறீங்க. பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், நெகட்டிவாக இருந்தால் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். f dash of x தாராளமாக போடலாம், f dash of xன்னு தாராளமாக போடலாமா? திஸ் இஸ் தி லாஸ்ட் சம். ஐ வில் கிவ் பிரேக். ஓகேங்களா? யா சஹானா. Find two positive numbers whose product is 20 and their sum is minimum. சரிங்களா? ப்ராடக்ட் ரெண்டு நம்பர்ஸ் உனக்கு தெரியுமா? தெரியாது. x, y. அவனோட ப்ராடக்ட் என்னது? 20ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்களோட சம் மினிமமா மேக்ஸிமமா நம்மளை கொஸ்டின் பண்றாங்க. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு x plus y. ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே வேரியபிள் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ சேஞ்ச் இன்டு ஒன் வேரியபிள். ஸோ y இஸ் ஈக்குவல் டு 20 by x. அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x plus 20 by x. மினிமம் மேக்ஸிமம் பற்றி பேசணும்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்லோப்புக்கு கான்கேவிட்டி கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ 1 minus 20 by x square. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணும். சரிங்களா? ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் யூ டர்ன்ஸ் எங்கே நடந்திருக்கோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டாப் நடந்திருக்கு. என்னோட ஃபங்க்ஷன் போய்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகி மேலே வளர்ந்துக்கிட்டே போகிறான், இல்லைன்னா கம்மியாகிட்டே வரான். அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இடத்துல நின்றுட்டான், வளர்ச்சி போக 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 நின்றுட்டாலும் அங்கே மேக்ஸிமமாக மினிமமாக வரும். இல்லைன்னா கம்மியாகிட்டு இருக்கவன் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆனாலும்
எனக்கு ஒரு மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ எங்கெல்லாம் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல ஸ்லோப் ஜீரோவா இருப்பான். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஆர் யூ டர்ன்ஸ். ஸோ ஃபைண்ட் யூர் யூ டர்ன்ஸ். x square minus 20 divided by x square is equal to 0, which means what is your x term? X square is equal to 20. So x is equal to plus or minus 2 root 5. Plus or minus 2 root 5. சரிங்களா? So what is a s double dash? S double dash என்னது 1 differentiate பண்ணிங்கன்னா 0. இது again differentiate பண்ணிங்கன்னா minus 20 into minus 2 divided by x cube, which is 40 by x cube. இப்போ நீங்கள் எக்ஸ் கியூபுக்கு போடுற வேல்யூ பொறுத்து தான் அது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்ல முடியும். நீங்கள் பாசிட்டிவ் போட்டிங்கன்னா பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ் போட்டால் நெகட்டிவ் கிடைக்கும். நம்மளுக்கு தேவை மினிமம். மினிமம்னா நம்மளுக்கு யார் வேணும்? கிரேட்டர் தென் 0 வேணும். சரிங்களா? ஸோ கிரேட்டர் தென் 0னா நம்மளுக்கு பாசிட்டிவ். அப்போ எக்ஸுக்கு 2 root 5 போட்டால் தான் greater than 0 கிடைப்பாங்க. What about your y? Your y is equal to 20 divided by 2 root 5. So again, so 4 root 5 போடுவீங்க. Just 10. So 10 root 5 divided by 5. Again it is 2 root 5. So அந்த numbers வேறு யாரும் கிடையாது, 2 root 5. யாரா பசங்களா? எஸ். லோக்கல் மினிமா அண்ட் மேக்ஸிமா சொல்லுங்க மேம். அதுதான்டா இது. லோக்கல் மினிமா அண்ட் மேக்ஸிமம் தான் இது. சரிங்களா? ஸோ மினிமம் மீன்ஸ் யுவர் செகண்ட் டெரிவேட்டிவ். ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், ரெண்டு மெத்தட் இருக்கு. செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் செகண்ட் டெரிவேட்டிவ் கிரேட்டர் தென் 0னா மினிமம், லெஸ் தென் 0னா மேக்ஸிமம். ஓகேங்களா? எந்த இடத்துல கிரேட்டர் தென் 0 மினிமம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எந்த இடம், ரெண்டு இடம் உனக்கு இருக்கு, இதுல ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? ஓகே, யூ ஆல் வாண்ட் வாட்டர் பிரேக்ஸ்? எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் டேக் வாட்டர் பிரேக். ஸோ வாட்டர் பிரேக் முடிச்சுட்டு வி ஆர் சீயிங் 6th chapter. 6 முடிக்கிறோம், 5th chapter முடிக்கிறோம். ஓகேங்களா? 6, 5 we have to complete it and 9th chapter கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சரியாடாமா? மற்ற சாப்டர்ஸ் கூட யூ கேன் கோப் அப் வித், பட் 6, 5, 9 these are I think you want help, ஸோ அதனால நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிடாமா? ஐடி மீன்ஸ் வாட் இஸ் ஐடி? எஸ் டாமா, 9 ஃபர்ஸ்டா? சரி, ஓகே. ஸோ எவ்ரி ஒன் ஜஸ்ட் ஹாவ் 5 minutes பிரேக். திருப்பி நம்ம வரப்போகிறோம். ஓகே.
ஏடா பசங்களா, பிரேக் முடிஞ்சிடுச்சு. எவ்ரிவன் புட் யுவர் பிரசன்ஸ் ஹியர். ஏன் எஸ் டேஷ் ஃபைன் பண்ணுறோம்? எஸ் டபுள் டேஷ் இட் இஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் ராமா. ஓகே, யாருக்குமே செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் தெரியலீங்களா? யூ வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் தி செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட்? யார் கேட்டிருக்கீங்க? ரமேஷ் கேட்டிருக்கீங்க. எஸ், yes everyone, எல்லாரும் வந்தாச்சா? put your comments like name in your comment box. எஸ், 5 நிமிஷம் பிரேக் முடிஞ்சிச்சு. ஏன் செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் கண்டுபிடிக்கிறோம்? வெரி குட் கொஸ்டின். எல்லாருமே வந்து அப்போ 7.7 கான்செப்ட் பார்க்கவே இல்லை. கரெக்டாடா பசங்களா? எஸ், ரைட், அதுதானே உங்களோட டவுட்ஸு. ஓகே, தெர் ஆர் 2 மெத்தட்ஸ். மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க 2 மெத்தட்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தட், செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட்னு 2 பேர் இருக்காங்க. சரிங்களா? எஸ், ஃபைன் பண்ணும். அதை மட்டும் ஃபைன் பண்ணாம மினிமம் இடத்துல எக்ஸ் அண்ட் ஒய் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரியாடாமா? ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தட் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சிருவாங்க. எக்ஸ் நிறைய இருக்கும், நிறைய பேர் இருப்பான். 0ன்ற இடத்துல நிறைய பேர் இருப்பான். ஸோ இந்த நிறைய பேர்த்துல அவன் மேக்ஸிமம் எங்கே, மினிமம் எந்த இடம் அப்படின்றத நாம் ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு 3 to 4 வேல்யூஸ் கூட வரலாம். 2, 3, 4ன்னு யார் வேணாலும் வரலாம். சரியாடாமா? இந்த 3 to 4 வேல்யூஸில் எது கரெக்டாக மேக்ஸிமமாக கொடுப்பான், எது கரெக்டாக மினிமமாக கொடுப்பான்னு நம்மளுக்கு தெரியணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? செகண்ட் டெரிவேட்டிவ் போட்டு அந்த செகண்ட் டெரிவேட்டிவ்ல இவனை நீ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். when you substituting each x, எந்த எக்ஸுக்கு நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 வருதோ தட் இஸ் மினிமம் பாயிண்ட். அதனால ஒரு மினிமம் பாயிண்ட் தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதுவே கிரேட்டர் தென் 0 எப்போ கிடைக்குதோ தட் வில் ப்ரொவைட் லெஸ் தென் 0 எப்போ கிடைக்குதோ தட் வில் ப்ரொவைட் மேக்ஸிமம் பாயிண்ட் ஃபார் எஸ். அதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூவை நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஓகேவாடமா? வேல்யூஸ்னா என்னது? இன்புட். இந்த இடத்துல இன்புட் இருந்தாதான் அவுட்புட் எனக்கு மேக்ஸிமமா மினிமமானு கெஸ் பண்றது. நீங்க இன்புட்டை கண்டுபிடிச்சிடுறீங்க ஃபர்ஸ்டே இன்புட் கண்டுபிடிச்சிடுறீங்க. அந்த இன்புட் வந்து மேக்ஸிமமா வருமா இல்லை மினிமமா வருமான்னு சொல்றதுக்கு தான் இந்த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேவாடாப்பா? நவ் கிளியர் எவ்ரிவன்? எஸ். ஸோ பசங்களா, இப்போ என்ன சாப்டர் வேணும்? நீங்க வாட் சாப்டர் யூ நீடட்? Yes, Magale, what is the chapter you need? இன்னும் பிரேக் போயிட்டு நிறைய ஜீவன்கள் வரலீங்களே போலே. எஸ் எவ்ரிவன், put your comments இந்த பசங்களா, உங்களோட நேம்ஸை கமெண்ட்ஸில் போடு. எல்லாருமே காணாமல் போயிட்டீங்க போல இருக்கு. யா, ஐ couldn't see any comments. ஒருவேளை எனக்கு தான் லோட் ஆகலையோ? 1 sec, லோட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 5th chapter, 8th chapter. டே பசங்களா, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் 2 மம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரிங்களா? யூ வாண்ட் 5th or 9th? போல் போடுறதா? சரி, ஓகே. ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. இங்கே என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் த நெக்ஸ்ட் சாப்டர் யூ வாண்ட்? எவ்ரிவன் சேஸ் 9th சாப்டர். இல்லை, ஒரே எவ்ரிவன் சேஸ் 9th. அங்கே 9 கொஞ்சம் தான் வருது. என்ன பண்ணலாம்? என்னோட விஷா? சரி, ஓகே. We will go with 9th chapter. Then
1 2 3 4 5 6 7 8 9 10 sums தான் இருக்கு 9th சாப்டர்லயும். சரிங்களா? 10 sums தான் இருக்கு. We will cover within half an hour. Okay? யாடாமா. So everyone, listen here. What is this sum? Okay everyone, can you all list this sum? ஹாஃப் இயர்லிக்கு இது இனாஃபா? இல்லை, ஹாஃப் இயர்லிக்கு இது கொஞ்சம் பாதி தான். இன்னொரு மீதி பாதி வந்துட்டு நம்ம வந்துட்டு next Friday we will be seeing this. ஓகேங்களா? Why we are using integration in ODE? Because to find solution. சரியாடாம்மா? கிருத்திக், நான் அதை சொல்கிறேன்டா. அப்போ செகண்ட் 10th சாப்டர் பார்க்கும்போது அதை நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நவ் லிசன் ஹியர். இன்டகிரேஷன் 0 to 1 x dx. இதை வந்து லிமிட்டாக சொல்லணும். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? when your limit is 0 to 1, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. limit n tends to infinity 1 by n summation r is equal to 1 to n f of r by n. ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா. சரிடாமா? ODE means ordinary differentiable equation. ஓகே, ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இவங்களை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது? உங்களோட எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் ஆர் பை என்னது? ஆர் பை என். ஸோ 1 by n சமேஷன், லிமிட் போட மறந்துடக்கூடாது. யாடா பசங்களா? அஃப்கோர்ஸ் யூ கேன் வாட்ச் இட். இப்போ போய் வாட்ச் பண்ண போறீங்களா? ஏன்? ஸோ ஆர் பை என். வாட் இஸ் ஆர் பை என்றாமா? ஸோ இதில் என் வந்து ஆருக்கு தான் சமேஷன், என்னுக்கு சமேஷன் கிடையாது. ஸோ என்ன நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ லிமிட் n tends to infinity 1 by n square r 1 plus 2 plus 3 plus 4 plus 5 up to n. ரைட் இடமா? b minus n எங்கன்னு கேட்குறீங்களா? b ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ 0. ஸோ 1 minus 0 it is 1. ஃபார்முலாவில் b வந்து 1, a வந்து 0 அப்படின்னா it is a specification. இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் ராமா. சரிங்களா? ஐ ஹவ் அப்ளை திஸ் ஃபார்முலா. ஸோ நீங்கள் 0 to 1னா ஸ்ட்ரெயிட்டாகவே இதை நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? b மைனஸ் என்னன்னு போட தேவையில்லை. டேம்மா இது ஒரு ஃபார்முலாடா பசங்களா. ஐயோ கடவுளே. சரி, இந்த ஃபார்முலா புரிஞ்சிருச்சா? b மைனஸ் ஏங்கிற எல்லா இடத்துலையும் 1ன்னு வருவாங்க. b மைனஸ் ஏ பிகம் 1. ஓகே, ஸோ இட் பிகம்ஸ் 1. So 0 plus 1 into r by n, it is r by n. ஓகேங்களா? f of r by n. f of xக்கு பதிலாக f of r by n. f of xனா என்னது? ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். அப்போ உன்னோட ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் என்னது? r by n. f of r by n becomes r by n. ஓகே, ஸோ இப்போ ஆருக்கு பதிலாக சமேஷன் 1 போடணும். 1 போட்டு ப்ளஸ் போடணும். நெக்ஸ்ட் 2 போட்டு ப்ளஸ், 3 போட்டு ப்ளஸ், 4 போட்டு ப்ளஸ், இந்த மாதிரி சமேஷன்ஸ் அப்ளை பண்ணணும். ஓகே, so 1 plus 2 plus 3 plus 4 up to n. You got it? இது யாரு? Sum of natural numbers. So sum of natural numbers means yes. ஆமாண்டாமா. சரிங்களா? லிமிட் n tends to infinity n into n plus 1 divided by 2n square. ஒரு n கேன்சல் ஆயிடுவான். கரெக்டா? ஸோ இன்ஃபினிட்டி, வென்எவர் யூ அப்ளை இன்ஃபினிட்டி என்ன பண்ணும்? ஹையஸ்ட் பவரை வெளியே எடுக்கணும். ஸோ இதில் என்ன வெளியே எடுங்க. வென் யூ டேக் n as காமன், 1 by n டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போது இந்த எண்ணும் கேன்சல் ஆயிடுவாங்க. இப்போ அப்ளை பண்ணுங்க. இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணிங்க, இந்த டேர்ம் என்னவாயிரும்? 0 ஆயிடுவாங்க. ஸோ 1 plus 0 divided by 2 which is equal to 1 by 2. What is your answer? 1 by 2. கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? இருக்குங்களா? மிஸ் 9 வேணும். இதுதான் 9th சாப்டர். ரிப்ளை ப்ளீஸ். யார் ரிப்ளை போட்டிருக்கீங்க? ஹெலன். உங்களோட கொஸ்டின் என்னடாமா? வாட் இஸ் யர் கொஸ்டின்? உங்களோட கொஸ்டினே என் கண்ணுக்கு தெரியலடாப்பா. கேன் யூ ரிப்பீட் யுவர் கொஸ்டின்? இந்த பசங்க ஓகே இந்த சம் புரியலனா விடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சம் உங்களுக்கு இஃப் யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபார்முலா ஜஸ்ட் லீவ் இட். இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, லிமிட் n tends to infinity b minus a by n summation r tends to n 1 to n f of a plus b minus a into r by n. இதுதான் ஃபார்முலா. சரியாடா பசங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவில்
ஏக்கு பதிலா 0 போடணும், பிக்கு பதிலா 1 போடணும். ஏக்கு பதிலா 0, b minus 1 is equal to 1. இந்த ஃபார்ம்ல இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இதா சேஞ்ச் ஆயிருவாங்க. ரைட்? இப்போ இந்த சேஞ்சிங் ஃபார்முலால சமேஷன் யாருக்கு அப்ளை பண்றோமோ அவனோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆக போகுது. சேஞ்சே ஆகாம இருக்க போறது இந்த 1/n. ஸோ இந்த 1/n நான் வெளியே காமனா வெளியே எடுத்துட்டேன். நவ் ஐ எம் அப்ளைங் தி சமேஷன். சமேஷன் அப்ளை பண்ணா the sum of natural numbers formula n கேன்சல் பண்ணிடுவீங்க. then you are applying infinity. okay, now it's clear ஆமா? ரைட்ரா பசங்களா? ஸோ பிடிஎஃப் தர வேண்டாம் பசங்களா? அஃப்கோர்ஸ். இப்போ கிளாரிட்டி இருக்குங்கல்ல? ஓகே. நவ் திஸ் கொஷின். இப்போ இந்த கொஷின் சரிங்களா? இந்த கொஷின் இருக்குல்ல, இது ரொம்ப ஈஸியான கொஷின். ஆனால் புரியறதுக்கு கஷ்டப்படுவோம் சரியா? ஸோ இது என்னடாமா, இது வந்து கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன். இதை வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷன்னா என்னது? இப்போ 0.5 இருக்கு. 0.5ஓட ஆன்சர் என்னது? கிரேட்டர் இன்டீஜர் ஃபங்க்ஷனில் 0.5ஓட ஆன்சர் என்ன வரும்? அவன் யாருக்கும் நடுவில் இருக்கானோ அதோட லெஸ் இன்டீஜரை சொல்றது. 0.5 யாருக்கும் நடுவில் இருப்பாங்க? 0க்கும் 1க்கும் நடுவில் இருப்பாங்க. அதோட ஸ்மாலஸ்ட் வேல்யூ 0. ஓகே, இதை பார்த்து பயப்படலாம் வேண்டாம் சரியா? இது 2.5. 2.5ஓட ஆன்சர் என்னது? வாட் இஸ் இன்டீஜர் ஆஃப் 2.5? இட் இஸ் வாட்? அதோட இன்டீஜர் வேல்யூ என்னடாமா? 2. 2 தான் ஆன்சரை கொடுப்பாங்க. இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலையே. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? நீங்கள் கொடுத்துருக்க எக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த இன்டீஜருக்கு நடுவில் இருக்குது, நம்மளுக்கு கொடுக்குற எக்ஸ்லாம் எந்த இன்டீஜருக்கு நடுவில் இருக்குன்னு பார்க்கும். இந்த 2 இன்டீஜர் நடுவில் இருக்குது அப்படின்னா அது 0ங்கிற ஆன்சரை அவுட்புட்டாக கொடுக்கும். when it is between 0 to 1, 0வை நம்மளுக்கு அவுட்புட்டாக கொடுப்போம். ரைட் இடமா? இதை நீ புரிஞ்சுக்கணும். இந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சாதான் இந்த வேல்யூ பார்க்க முடியும். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. you have to find greater integer function 0 to 1. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட லிமிட் வந்து 0லேருந்து 1. ஓகேங்களா? அப்போ 2xோட லிமிட் என்ன ஆகும்? வாட் இஸ் your 2x become? 0 to 2. 2x become 0 to 2. சரியா? 0 to 2னா என்னது? 0லேருந்து 2 வரைக்கும். ஸோ எத்தனை இன்டீஜர்ஸ் இருக்கு? நடுவில் 2 பார்ட் இருக்கு. அப்போ உங்களோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட 2x 0க்கும் 1க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் 0 அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும். கரெக்டா? இதுவே உங்களோட 2x 1க்கும் 2க்கும் நடுவில் இருந்ததுன்னா 1 ஆன்சரா கொடுப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த லிமிட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ரைட்? 2x எனக்கு 1னா எப்போ இருப்பான்? when do my 2x become 1? அப்போதான் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். when your x is equal to 1/2. உங்களோட x 1/2னா உங்களோட 2xோட வேல்யூ 1. ஸோ அப்போ அந்த இடத்துல லிமிட் 2ஆ பிரியுது. my limits gets divided. 0 to 1/2, 1/2 to 1. any doubt in this? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? any doubt in this? no, right? அந்த லிமிட்ஸ் செப்பரேஷன் இருக்குல்லடாமா, that is very important here. புரிஞ்சுதாடா பசங்களா? கனவு டெஸ்ட் சீரீஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்கடா பசங்களா. எஸ், ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டாச்சு. they will send it soon. no doubts, right? okay, fine. இங்கேயும் டவுட் இல்லை. ஓகே, ஸோ இப்போ என்னடாமா, இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா வாட் இஸ் யர் அவுட்புட்? இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னது? 0. இது இங்க இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷனோட அவுட்புட் என்னது? 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இது 0 into dx, 1 into dx. அவ்வளோதான். அவுட்புட்டே நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எதுக்கு? we know straight output. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போட்டிருங்க. இதோட வேல்யூ 0. இது dx இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x. ஸோ 1/2. 1 minus half which is equal to half. ஸோ வாட் இஸ் யர் ஆன்சர்? half தான் நம்மளோட ஆன்சர். கிளாரிட்டி இருக்காடா பசங்களா? ஈஸியாக இருக்குங்களா? இப்போ புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல எந்த லிமிட் கொடுத்தாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? எஸ், லிமிட் செப்பரேஷன் புரியலையா? ஸோ கிருத்திகா, நம்மளுக்கு ஒவ்வொரு இன்டர்வல் ரேஞ்சிலுமே ஒவ்வொரு ஆன்சர் வரும்னாண்டாப்பா. இந்த லைக் நான் ஜென்ரலாக சொல்கிறேன். உங்களோட இப்போ ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் கிரேட்டர் இன்டீஜரோட ஃபங்க்ஷன் கிராஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். when your input, உன்னோட இன்புட் பார்த்தீங்கன்னா 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்குன்னா அவுட்புட்டோட ஆன்சர் ஃபுல்லாமே 0 தான். ஓகேங்களா? when your input is from 1 to 2, 1க்கும் 2க்கும் நடுவில் உங்களோட இன்புட் இருக்குன்னா உங்களோட அவுட்புட் ஃபுல்லாவுமே 1 தான். ஓகேங்களா? இதே உங்களோட இன்புட் 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குன்னா உங்களோட அவுட்புட் ஃபுல்லாவுமே 2 தான்.
ஓகே, இதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலையே. சரிங்களா? ஸோ இப்போ என்னோட இன்புட் பார்த்தீங்கன்னா 2x. 2x தான் என்னோட இன்புட். அப்போ அந்த இன்புட் எந்த இன்டர்வலுக்கு நடுவில் இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். என்னோட இன்புட் பார்த்தீங்கன்னா 0க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற இன்டர்வல்ஸ். ஸோ 0 to 2 என்டையராக ஒரே ஆன்சரை கொடுக்க போகிறதில்ல. இந்த ஃபங்க்ஷன் 0லேருந்து 2 வரைக்கும் என்டையராக ஒரே வேல்யூ கொடுக்குமா? நோ, 2 டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 0லேருந்து 2 வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன்னா 0 to 1க்கு எனக்கு ஒரு ஆன்சரையும் 1லேருந்து 2 வரை இருக்கிற இன்புட்டுக்கு ஒரு ஆன்சரையும் தான் கொடுக்கும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால தான் 2 டிஃப்ரெண்ட் லிமிட்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். Now you are getting it? Input output பாருங்க. ஓகேடா பசங்க, எஸ். ஸோ ஒரு கொஸ்டினை பார்த்துனே கெஸ் பண்ணணும் ப்ராப்பர்ட்டிஸை, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த கொஸ்டினை பார்த்துனே நீ எதுவுமே பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் see the லிமிட், லிமிட்டை மட்டும் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி லிமிட்டை வச்சு கெஸ் பண்ணலாம். இங்கே -a to a, whenever you have -a to a, எப்பெல்லாம் இந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்கோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனான்னு கெஸ் பண்ணால் போதும். சரிங்களா? இது ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஃபங்க்ஷனா? f of x is equal to x into cos x. What is your f of minus x? x இருக்க இடத்துலலாம் minus x போடணும். cos of minus x plus x தான். ஸோ இப்போ minus x cos x. இது யாரு? இது நம்மளோட question. ஸோ minus f of x. நான் f of minus x போட்டேன்னா minus f of x எனக்கு ஆன்சராக கிடைக்கிறாங்க. இப்படி கிடைச்சா it is an odd function. Yes, if it is an odd function, நீங்கள் கண்டே பிடிக்க வேண்டாம், 0 தான் ஆன்சர். இன்டர்வலில் இன்டகிரேஷன் பண்ணவே வேண்டாம், 0 தான் ஆன்சர். சரியாடாமா? பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி. என்னது ப்ராப்பர்ட்டி? எப்பவுமே இன்டகிரேஷனை சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சா. ஓகேவா? ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஹவு மெனி ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஹேவ்? டோட்டலி 12 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த 12 ப்ராப்பர்ட்டிஸும் கொஸ்டினில் வரும், டெஃபினட்டாக வரும். ஏதாவது ஒரு தோரணையில் இந்த 12 ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கப்படும். ஓகே பசங்களா? I will explain, don't worry, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அனதர் ஒன் ப்ராப்ளம் இது. ஒரு ஹை ரிப்பீட்டட் ஃபார்முலான்னு இன்டகிரேஷனில் பார்த்தா ஒரு 2 வகையான ஃபார்முலா இருக்குடாமா. என்ன வகையான ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா ஒன்று இருக்குது, dx divided by x square minus a square. யூ வில் பி யூஸிங் ஹைலி ஒரு யூஸ்டு ஃபார்முலானா இந்த ஃபார்முலா. இதோட ஃபார்முலா என்னது? 1/a tan inverse of x by a. சரிங்களா? இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது வந்து 10th சாப்டர் ரொம்ப அதிகமான யூஸ்டு ஃபார்முலா. f dash of x divided by f of x dx. இது யாருக்கு ஈக்குவல்? log of f of xக்கு ஈக்குவல். இந்த 2 ஃபார்முலாஸும் ஓகே பசங்களா. ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆட் ஃபங்க்ஷனா என்னன்னா எக்ஸுக்கு பதிலாக நான் -x போடும் போது கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் ஒரே ஒரு மைனஸ் சைனால மட்டும் வித்தியாசம் வந்தால் தட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். நான் எக்ஸுக்கு பதிலாக -x போட்டால் கூட என் கொஸ்டினில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா தட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக -x போடுறேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் -cos x. ஸோ என்னோட கொஸ்டின் x cos x, -cos xனா என்னது? அவனுக்கு இவனுக்கு எனக்கு ஒரு மைனஸ் சைன் மட்டும் வித்தியாசப்படுது. கரெக்டுங்களா? அதனால இது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். Okay, when it is an odd function, your integration is 0. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டி நம்பர் என்னடா பசங்களா 8ஆ? I think it is ப்ராப்பர்ட்டி நம்பர் 8. ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? ஏங்கிறது யாரு? யுவர் ஏ இஸ் ஈக்குவல் டு, ஓகே சாரி திஸ் இஸ் ப்ளஸ்ஸு, சாரி இது வந்து ப்ளஸ்ஸில், சாரிடா மாற்றி போட்டுட்டேன். ப்ளஸ்ஸுக்கு தான் tan இன்வர்ஸ், மைனஸுக்கு வந்துட்டு இட் இஸ் 1/2a. எஸ், வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? 1/2a இன்டூ லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலா. ஏன்னா யாரு? இதுதான் 2 ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் யர் ஃபார்முலா? 1/2 இன்டூ 2 லாக் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் இன்டகிரேஷன் 4 and 3 அப்ளை பண்ணும். சரிங்களா? +3 போட வேண்டாம். டோன்ட் புட் +c ஹியர், ஏன்னா இது டெஃபினைட் இன்டகிரேஷன். ஸோ +c போடக்கூடாது. 4 அப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/4 நான் வெளியே எடுத்துக்கிறேன். when I apply 4 log 2 divided by 6 வரும், மைனஸ் log of 3 அப்ளை பண்ணிங்கன்னா 1/5. ரைட்ரா பசங்களா? So you can take
அகைன் ஒரு பெரிய லாகை தனியாக வெளியே எடுத்துக்கலாம். ஒரே லாகா எடுத்துக்கலாம். ஒரே லாகா எடுத்தீங்கன்னா டிவைட் ஆவாங்க, ரைட்? ஸோ 2/6 டிவைடட் பை 1/5. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 3 times, so 5/3. 1/4 log of 5/3 is your answer. அவ்வளோதாண்டா பசங்களா. ஓகே, திஸ் இஸ் யுவர் ஆன்சர். புரியலையா அந்த சம்? இது ஃபார்முலாடாம்மா, சரியா? இது வந்து ஃபார்முலா. உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்ஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக் இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், ஓகேவா? அந்த வீடியோஸில் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் எவர் ஃபார்முலா, இன்டகிரேஷனில் இருக்க எல்லா ஃபார்முலாஸையும் நான் அதில் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஒருவேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போய் பாருங்கள். திஸ் இஸ் ஃபார்முலா 1/x² - a². இது வந்து எஸ், இட் இஸ் அ ரெடிமேட் ஃபார்முலா. எஸ், யூடியூப்ல, ஓகேங்களா? யூடியூப்ல நான் அதை சொல்லியிருக்கேன். வித்தவுட் ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம் தானே மேம்? வித்தவுட் ஃபார்முலாவா? இதுக்கு வித்தவுட் ஃபார்முலா எஸ், சப்ஸ்டியூஷன் வச்சு போகலாம். பட் இட் இஸ் வெரி டஃப். வித்தவுட் ஃபார்முலா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி, நம்ம ஃபார்முலா வச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். 2 marks நமக்குன்னா ஃபார்முலா இஸ் இனஃப். அப்போ தான் ஈஸியாக முடிக்க முடியும். எஸ், ஃபார்முலா ஷீட்டை ஓவராலாக நான் சென்ட் பண்ணுறேன். வாட் அபவுட் திஸ் கைண்ட்? இது என்ன பண்ணும்? தனித்தனி டிஃப்ரென்சியேஷன், தனித்தனி இன்டகிரேஷன் எடுத்துக்கலாம். 0 to π/2 sin² x dx plus 0 to π/2 cos⁴ dx. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. 0 to π/2 இன்டர்வல் இருக்கணும். அந்த இன்டர்வல் இருந்தால் தான் ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது எப்படி மேம் யூஸ் பண்ணணும்? ஜிக்ஸாக் ஃபார்முலா. இதுக்கு பேர் என்னடாப்பா? ஜிக்ஸாக் ஃபார்முலா. நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 2ல ஸ்டார்ட் பண்ணணும். 2லேருந்து ஒவ்வொருத்தராக கம்மி பண்ணணும். 2லேருந்து 1 வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். வென் யூ ஹேவ் 1/2, 1/2 வந்தால் π/2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ப்ளஸ் cos⁴ என்னது? 4ல் ஸ்டார்ட் பண்ணும். 4, 3, 2, 1 யா இன்ட்டு 1/2. ஸோ 1/2ல முடிஞ்சால் π/2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும், ரைட்? ஸோ இப்போ π/2 காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன நடக்கும்? 1/π/2 காமனாக எடுத்துடலாம். π/4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா 1 + 3/4. ஸோ இட் பிகம்ஸ் 7/4. ஸோ 7π/16 is the overall answer. Got it பசங்களா? இது ரிடக்ஷன் ஃபார்முலா, சரிங்களா? இது யாரடாமா? இது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா. ஏன் 1/n² போடல? why 1/n² is not put? நான் போட்டிருக்கேனே ரமேஷ். ரமேஷ் மட்டும் நான் வந்து பார்க்கும்போது போட மாட்டேறீங்க. இன்டகிரேஷன்ஸ் தெரியலீங்களா? ஸோ இன்டகிரேஷன்ஸ் தெரியாதவங்களுக்கு ஐ ஹாவ் புட் அ பேசிக் வீடியோடா பசங்களா. ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த பேசிக் வீடியோ போடலீங்களோ ஒன்ஸ் அகைன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? யூ வாண்ட் டு? ஓகே. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா n இருக்கா? டினாமினேட்டரில் n, அந்த பவரை அப்படியே போட்டுக்கணும். அந்த பவர்லேருந்து ஒருத்தங்கள மைனஸ் பண்ணணும். அண்ட் இங்கிருந்து இன்னொருத்தரை மைனஸ் பண்ணும். இங்கிருந்து இன்னொருத்தரை மைனஸ் பண்ணும். இந்த மாதிரி எது வரைக்கும் கண்டினியூ ஆகும்? கடைசியில் 1 or 2ல வரும்போது கடைசியில் யூ ஹாவ் டு ஹாவ் 1 or 2. 1 இருக்கணும், இல்லைனா 2 இருக்கணும். வென் யூ உன்னோட லாஸ்ட் டேர்ம் 1/2ல முடிஞ்சா π/2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஃபார்முலா. திஸ் இஸ் தி ரிடக்ஷன் ஃபார்முலா, சரியாடாப்பா? ஸோ இப்போ 2னா நான் 2ல ஸ்டார்ட் பண்ணணும். 2லேருந்து ஒருத்தரை கம்மி பண்ணணும். 1/2. 1/2ல முடிஞ்சா π/2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகே. 4னா என்னது? 4, 3, 2, 1 π/2. Now it's okay? எல்லாத்துக்கும் ஓகே இல்லடா பசங்களா? கிளியர்? ஆட்னா 2/3ல முடியும். How to find it is a reduction formula. இதை நீ ரிடக்ஷன் ஃபார்முலால கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டாம். இதுக்கான க்ளூ என்னன்னா, whenever you have sin power cos power, எப்பெல்லாம் சைன் பவர்லயோ காஸ் பவர்லயோ வருதோ அப்பெல்லாம் ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகேவாடா? நியூமரேட்டர்ல when you have sin powers cos power காம்பினேஷன்ல வராங்கன்னா ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளிகபிள். ஓகே. வாட் இஸ் திஸ் ஃபார்முலா?
இவன் எந்த டைப்ல இருக்கான்? எக்ஸ்ன்னு இருக்கான், பக்கத்துலேயே 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்காங்க. இவங்களோட ஃபார்முலா என்னது? 0 to 1 x பார் n y x பார் மைனஸ் m dx. இதோட ஃபார்முலா என்னன்னா m ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை m பிளஸ் n தி ஹோல் ஃபேக்டோரியல். பை பை 2 நம்ம வர வச்சுக்கலாம் பிரசாந்த். ஓகேங்களா? ஸோ இன்டகிரேஷன் லிமிட்ஸ் பை பை 2 இல்லைனாலும் பை பை 2க்கு நம்மளால கொண்டு வர முடியும். திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் திஸ் சம். இவன் இந்த மாடலில் தானே இருக்கான். ஒவ்வொன்றுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குடா பசங்களா. ஸோ இப்போ இதோட ஆன்சர் என்னது? 3 ஃபேக்டோரியல் 4 ஃபேக்டோரியல் 3 + 1 4 4 + 1 which is 8 8 ஃபேக்டோரியல். 4 and 8 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிக்கலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 8 4 வர வரைக்கும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ 7 6 5 and 4 factorial. 4 factorial cancel. 3 factorial 6 cancel ஆயிருவாங்க. So what is your final answer? 40 into 7 which is 280. 1 by 280 the answer. Right ada pasangla? Okay vadama. Next போலாமா? எஸ், இது வந்து காமா இன்டகிரேஷன். இந்த காமா இன்டகிரேஷன் எங்கே யூஸ் ஆகுதுன்னா 11th சாப்டர்ல யூஸ் ஆகுது. யாரா பசங்களா? ஒவ்வொரு சாப்டருமே இன்டர்லிங்க்டு, ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தெரியலன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். சரியா? ஸோ வாட் இஸ் திஸ் ஃபார்முலா? 0 to infinity x பார் n e பார் மைனஸ் x dx which is equal to n factorial. இங்கே என்ன பவர் இருக்கோ அந்த ஃபேக்டோரியல். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே என்ன இருக்கானோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். எனக்கு லைக் இ பவரில் என்ன இருக்காங்களோ அதே தான் பக்கத்துலேயும் இருக்கணும். சரிங்களா? ஆனால் இங்கே 3x இருக்குது, இங்கே x இருக்குது, ரெண்டு பேரும் வேற வேறு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணுறோம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? t யூஸ் பண்ணுறோம். எஸ், பிரசாந்த் 0 to π by 2 தானமா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ வாட் வி கேன் டேக் இட் அவே? ax தானே மேம்? ax-ஆ? இதுக்கு சப்ஸ்டியூஷன் மெத்தட் வரும்லடா பசங்களா. யூ வில் பி யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தட், ரைட்? என்ன குழப்பறீங்க? ஃபார்முலா என்னடா பசங்களா? ax-ஆ வரும்? கிளி அப்போ ax தானே? ஓகே, ஒன் செக். சிலது புரியுது, பலது புரியலையா பசங்க? 9th சாப்டருக்கு நீங்கள் 1 ஷாட் எடுத்தனே ஃபார் பெய்ட் கிளாஸ். இல்லை, பெய்ட் கிளாஸ் இல்லை, யூடியூப் கிளாஸுக்கும் சேர்த்து தான் எடுத்தேன். 4th அந்த மார்னிங் லைவ் போவோம்ல, அந்த மார்னிங் லைவ்ல உங்களுக்கு எடுத்தனே. ஓகே, அதை நினச்சி வரி பண்ணாதீங்க. கரெக்டாக தான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், தப்பெல்லாம் கிடையாது. ஓகே, இது என்னன்னா, இது எக்ஸ், இதுவும் எக்ஸாக இருந்தால் அந்த ஏவை நினச்சி நம்ம வரி பண்ண வேண்டாம். ஓகேவா? ஸோ நாம் எப்பயும் போல் போய்க்கலாம். இல்லை மேம் சே ஓகே, லைக் நான் எப்பவுமே இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிறேன் பசங்களா. இங்கே இருக்கவன் ஒரே மாதிரி இருந்தால் நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு நான் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ ஃபார்முலாஸ் அதிகமாக படிக்க தேவையில்லை, இல்லைனா சில விஷயத்தை நான் மறந்துட முடியுமா இருக்கும். ஸோ இப்போ 3x நம்ம என்ன எடுத்துக்கலாம்? யூ கேன் டேக் இட் as t. ஓகேவா? ஸோ வாட் இஸ் dx? 3 dx is equal to dt. ஸோ dx is equal to dt by 3. ஓகேங்களா? இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா கடைசி ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? யூ பிலீவ் மீ. எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? t by 3. So what happened? இங்கெல்லாம் substitution change ஆகும். 0 to infinity xக்கு பதிலா t by 3 the whole power 5 e power minus t dt by 3 வரும். ஓகேவா? எத்தனை 3s இருக்கு? பவர் 5 and இங்க ஒரு 3 இருக்கு, பவர் 6. ஸோ 1 by 3 power 6 வெளியே வந்துடும். இதுதான் நீங்கள் சொல்லிங்க 1 by a power n plus 1 வெளியே வரும்னு சொன்னா வந்துருச்சு. ரைட்ரா பசங்களா? ஸோ நீ அது எப்படி போட்டாலும் உனக்கு வந்துடும். ஓகே, 0 to infinity t power 5 e power minus t dt. இதோட வேல்யூ என்னது? 5 factorial.
So your answer is 5 factorial divided by 3 power 6. யாடா பசங்களா, எனக்கு தெரிஞ்ச உனக்கு நான் சொன்னபோது இப்படி தானே சொன்னேன். அகெயின் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சொல்லவா? See, substitution method புரியலனாலும் you can straightly go with your formulas. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவும் ஃபார்முலாஸ் போய்க்கலாம். நான் அப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, இவனும் சேமாக இருக்கணும். இங்கே என்ன இருக்கானோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3x நான் டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எப்பயும் போல் ஒரு சப்ஸ்டியூஷன் எடுத்தால் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும், டிஃப்ரென்ஷியல் கண்டுபிடிக்கணும், லிமிட்ஸும் கண்டுபிடிக்கணும். லிமிட் 0 to infinity அதே தான் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே எக்ஸும் டிஎக்ஸும் தான் இருக்குது. ஸோ எக்ஸு என்ன, டிஎக்ஸ் என்ன, அதுலேருந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. எக்ஸ் வந்து t/3, டிஎக்ஸ் என்னது dt/3. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கான்ஸ்டண்ட்டை வெளியே தூக்கி போட்டுருங்க. திஸ் ஆன்சர் இஸ் 5 ஃபேக்டோரியல். ஓகேவாடாமா? மேம் இல்லை மேம் நான் ஃபார்முலா வச்சே போய்க்கிறேன்னா தாராளமாக ஃபார்முலா வச்சு போய்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா என்னடாப்பா? when you go with formula 0 to infinity e power minus ax x power n dx. ஓகேங்களா? ஸோ n என்னவோ அந்த n ஃபேக்டோரியல் டிவைடட் பை எக்ஸோட கோஃபிஷியன்ட் அவங்களோட n plus 1 இந்த ஃபார்முலா. ஸோ when you go with this formula 5 factorial divided by 3 power 5 plus 1 which is 6. ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் போட்டுக்கலாம். எது வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குன்னா இதுக்கு போய்க்கோங்க, அது ஈஸியாக இருந்தால் அதுக்கு போய்க்கோங்க. சரிடாமா? வாட் யூ ஃபைண்ட் ஈஸி? இதுதான் ஈஸியாக இருக்கா? அப்போ இதுவே வச்சுக்கோங்க. This is very easy for you. Okay, then do this one. No problem. Okay, so find this one, Rama. டே ஈஸியாக இருக்கிறதுலாம் குட் தான், பட் ஃபார்முலாஸை மறந்துட்டிங்கன்னா மொத்தமாக போயிடும். ஓகே, ஃபார்முலாஸ் தெரிலனா தப்பு பண்ணிடுவீங்க. சரிங்களா? So find the area of the region bounded by the line. ஒரு லைன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் லிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு கிராஃப் தான் உயிர். கிராஃப் இல்லைன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது. சரி, கிராஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உனக்கு ஐடியா புரியும், ரைட்? இல்லைனாலும் நீங்கள் கெஸ் பண்ணுற பாயிண்ட்ஸை வச்சு ஈஸியாக போய்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு லைன் இருக்க போது அந்த லைன் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் கொடுத்துருக்க வேல்யூஸ்க்கும் நடுவில் இருக்கிற, ஸோ கிராஃப் இல்லாமல் கூட இதை நீங்கள் கெஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் கிராஃப் வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நிறைய பேர் பார்ப்பீங்க இந்த சம்ம ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுத்து கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் இட்? இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். எப்படி ட்ரா பண்ணுவீங்க? எக்ஸு 0ன்னு போட்டு ஒய்யோட வேல்யூ என்னது? ஒய்யோட வேல்யூ 6. ஒய் 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வரப்போகுது? 5 வரும், ரைட்? ஸோ 0,6 அண்ட் 5,0 அப்படிங்கிற பாயிண்ட் தான் அந்த லைன். இந்த லைன் தான் அந்த லைன். And x is equal to minus 1. x is equal to minus 1ங்கிறது ஸ்டாண்டிங் லைன். and x is equal to 3 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டிங் லைன். இவன் இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த ரீஜியனை நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த ரீஜியனை எப்படி கண்டுபிடிப்போம்? how we find it? நம்ம என்ன பண்ணுவோம்? ரெக்டாங்கிள்ஸாக வரைஞ்சி ஹோல்ஸமாக ஆட் பண்ணுவோம், கரெக்ட்? ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட லென்த், இந்த லென்த் என்னது? எக்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் which is dx. இந்த ரெக்டாங்கிளோட லென்த்து dx. வாட் அபவுட் யூர் ஹைட்? இந்த ஹைட்டு எப்பயுமே ஒரு குவாடினேட்டோட ஹைட்டை, ஒரு பாயிண்டோட ஹைட்டை யாரால கொடுக்க முடியும்? y தான் கொடுக்க முடியும். y குவாடினேட் தான் ஹைட்டை டினோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இதோட y குவாடினேட், இந்த லைனோட y குவாடினேட் யாரு? ஸோ your y coordinate is equal to 30 minus 6 divided by 5. இதுதான் உன்னோட y coordinate. Length into breadth தானே ரெக்டாங்கிளோட ஏரியா. ஸோ ஏரியா is equal to -1லேருந்து 3 வரைக்கும் நடக்குது. what is your length? This is 30 minus 6x by 5 and my breadth is dx. இப்போ நீங்கள் இதை இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா போதும். 30/5 நான் வெளியே வச்சுக்கிறேன். 30யை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 30x கிடைப்பாங்க. ஓகே, minus 6x இன்டகிரேட் பண்ணால் 6x²/2 கிடைப்பாங்க. -1 to 3. ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 90 மைனஸ் இதே கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ 3 into 9, 3 9s are 27. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மைனஸ் சைன் போட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணும். 30 minus 1 minus 30 plus 3. சாரி, +3 இல்லை -3 தான்.
Okay வாடாப்பா. So what happens? இவங்களோட ஆன்சர் என்ன வரும்? 90 plus 30 120 plus 1 121. 121லேருந்து 27 போச்சுன்னா 20s போச்சுன்னா you will be having 101. So 101லேருந்து 7 போச்சுன்னா 94. So 94 by 5. What is your answer டா பசங்களா? உங்களோட ஆன்சர் என்ன வரும்? Yeah. -3 -3 இல்ல +3 தான். x is equal to 3. 3 வரைக்கும் தான். +3. ஓ சாரி இது 3 ஃபைன் சாரி நான் மாத்திட்டேன். Now what is your answer Dama? So 123லேருந்து 7 போச்சுன்னா it is 96. Yes. So 96 by 5. அவ்வளோதான். Square units. Put square units. Okay வாடா பசங்களா? So everyone clear with this sum? அவ்வளோதான். 9th chapter ஓவர்டாமா. நான் மாற்றிட்டேன் பசங்களா. Yeah. Okay, clear? Thank you, Yogesh. சரிடா பசங்களா. This is the 8th chapter போலாமா? இல்லை இன்னொரு சம் இருக்கு. இந்த சம் வந்து ஒரு டைம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ this one will go. Yeah. So find by integration the volume of a solid generated by revolving about y-axis. Y-axis above the curves y is equal to log x. So ஒன்றும் இல்லை, வால்யூமோட ஃபார்முலா என்னது? What is volume formula? When you are integrating with respect to y, dy பொறுத்து பண்ணீங்கன்னா pi x square போடணும். சரிங்களா? So this is the formula, right? So இப்போ volume is equal to 0 to 2. 0லேருந்து 2 வரைக்கும் pi x square. இதுலேருந்து x கண்டுபிடிங்க. What is your x? Your x is equal to e power y. இங்க இருக்க log இந்த சைட் போனா e. So e power y the whole square into dy. சரியாடமா? So pi வெளியே e power 2y. e power 2y integrate பண்ணா என்ன கிடைக்கும்? e power 2y divided by 2. 0 to 2. So apply 2 here. உள்ள 2 apply பண்ணுங்க. So pi into e power 4 minus வெளியே by 2. 0. e power 0 it is 1. So this is your answer. Okay வாடா பசங்களா? அவ்வளோதான். Simple and easy. கம்ப்ளீட் மாஸ்டர் பண்ணணும்னா ஸ்ருதி நான் வந்துட்டு 4 o'clock லைவ்ஸ் எடுத்திருப்பேன்லடாமா. 4 o'clock லைவ்ஸில் பார்த்தீங்கன்னா லைக் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வித் வாட் எவர். என்ன வால்யூம் ஃபார்ம்? திஸ் இஸ் தி வால்யூம் ஃபார்முலாடாமா. v is equal to integration. இதுதான் வால்யூமோட ஃபார்முலா. இதே how e power y. டேமா y is equal to log x. அப்போ x என்னது? What is x? x என்னடாப்பா? So x is equal to e power y is equal to x. சரியாடாமா? ஓகே, எக்ஸுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் பண்ணிங்க. திஸ் இஸ் e power 2y. e power 2y டிஃப்ரெண்ட் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? e power ax இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e power ax டிவைடட் பை a. சரிடாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபார்முலாலாம் எங்கே இருக்கா? நான் இதெல்லாமே உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி லிமிட் எடுத்தீங்க? y is equal to 0 and y is equal to 2. ரிவால்வ் பண்ணுறது எங்கேருந்து எங்கே வரைக்கும் ரிவால்வ் பண்ணுறாங்க? y 0லேருந்து 2 வரைக்கும் ரிவால்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்மளோட லிமிட். சரியாடாமா?
கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கடா பசங்களா, அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, clear now? Okay. So now we can enter into 6th chapter, right? ஹாண்டா பசங்களா, 9:30 வரைக்கும் கிளாஸ் இருக்கு. log x also is equal to y. Yes. Yes, டா பசங்களா. So entering into 6th chapter 2 mark questions. எனக்கு இதுக்கு தூக்கம் வருது? நோ, பிரேக்லாம் கிடையாது. ஒரு டைம் பிரேக் விட்டேன்ல, நோ பிரேக்ஸ். பிரேக்ஸ் விட்டால் எப்படிடா பசங்களா சாப்டர்ஸ் கவர் பண்ணுறது? Okay, see this. Okay, see this. We have A dot B cross C. So A dot B cross C. How do you find it this one, Rama? கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்காதீங்க. B cross C கண்டுபிடிச்சிட்டு A கண்டுபிடிக்கணும். நோ, ஒரு டாட் ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. மோனலாகா பேசுறது போர் அடிக்கலையா? இல்லடா பசங்களா. Yeah, this is the first question in the 6th chapter. 5th chapter போலாமா? ஸோ நெக்ஸ்ட் வேணா 5th போய்க்கலாம். 5th வந்து ஆல்ரெடி நான் வந்துட்டு உங்களுக்கு ஹோல் ரிவிஷன் எடுத்திருக்கேன்லடா பசங்களா, சரியா? ஸோ யா, இட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். எஸ், ஒரு டாட் ஒரு கிராஸ்னா இட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ A, B and C which is equal to determinant என்னடாமா, -3 -1 5 and it is 1 -2 1 and it is 0 4 -5. இதுக்கு determinant value மட்டும் கண்டுபிடிக்கணும். Find the determinant, say to me. What is the determinant value டா பசங்களா? determinant உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம்ல? யாடாமா, what is the determinant value? டேய் பசங்களா, வேக்கப் ஆகு, ஓகேவா? தூங்காத. நான் இங்க சம் போட்டேன்னா நீங்க தூங்கலாமா? நோ, ஜஸ்ட் வேக்கப். கம் எவ்ரிவன், நீங்க சம் போடணும். நீங்க சம் போட்டீங்கன்னா தூக்கம் வராது. ஓகே, யூ டூ தி சம்ஸ் ஆர் ஜஸ்ட் இன்வால்வ் இன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா தெரியாது. -3. ஓகே ஃபைன், உங்களை நம்பி போடுறேன். -3 தானே? சரி, ஓகே. Yeah, it is -3. நெக்ஸ்ட் பசங்களா, வால்யூம் ஆஃப் அ parallelopiped. வால்யூம் ஆஃப் அ parallelopipedனா யாரு? இட் இஸ் பாக்ஸ் ப்ராடக்ட். பாக்ஸ் ப்ராடக்ட் தான் நம்மளோட வால்யூம் ஆஃப் அ parallelopiped. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 2 -3 4 1 2 -1 3 -1 2. Okay, whatever. So now do it. So 2 into 4 plus 4 minus 1, which is 3. Next, minus into minus plus 3 into 2 minus 2 plus 3, which is 5. Next, plus 4 into minus 1 minus 6. So minus 7. So 6 plus 15 minus 28. So 21. So which is 7. 7 cubic units. Okay, 7 cubic units. Yes. Handama. Okay, so next polama. Y modulus. ஏன்னா வால்யூம் வந்து நம்மளுக்கு நெகட்டிவா வரக்கூடாது. வால்யூமும் சரி ஏரியாவும் சரி we won't have in negative. So volume areas always represents a positive value. அவங்க எப்பயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. Why you are saying it is a box product? வால்யூம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் ராமா.
ஓகேவா? வால்யூம்னா பாக்ஸ் ப்ராடக்ட். சரிங்களா? ஷோ தட் தி வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர். ஒரு வெக்டார்ஸ் கோப்ளானரான்னு காட்ட என்ன பண்ணணும்? வாட் யூ வில் டூ டு ஃப்ரேம் இட் இஸ் அ கோப்ளானர். ஸோ ஒரு கோப்ளானர் வெக்டார்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. அவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. சரிங்களா? ஸோ இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0வான்னு கெஸ் பண்ணுறோம். ஸோ 1 2 -3 2 -1 2 3 1 -1. இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் செக் பண்ணுங்க. 1 into 1 minus 2 it is 1 minus 1 minus 2 into 2 minus 6 2 minus 6 it is minus 4 minus 3 into 2 plus 3 2 plus 3 என்னடாமா 2 plus 3 which is 6. See 2 plus 3 which is 5. So minus 1 plus 8 minus 15. இதை தப்பு பண்றேனா? Sorry, what they asked? Show that the vectors are coplanar. Any mistake I done, Rama? Box product na determinant தான்ப்பா. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்? ஓகே. minus 2 into minus 2 minus 6. So minus 8. Now it's okay? So minus 1 plus 16 minus 15 which is 0. இப்போ ஓகே இல்ல பசங்களா? See the next sum. If ABC are 3 vectors. நம்மளோட ABC பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 vectors கொடுத்திருக்காங்க. Prove that இவங்க equal to ABC அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இது ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட்டு யோசிக்க வேணாம். டிட்டர்மினன்ட்ஸ்னா டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ஈக்குவேஷன்னா இது லீனியர் ஈக்குவேஷன். XYZ இருந்தால் என்ன பண்ணுவோம்? கோஃபிஷியன்ட்டை மட்டும் தனித்தனியாக எழுதிட்டு XYZன்னு லாஸ்ட்டாக போட்டுருவோமா? அதே மாதிரி போட போகிறோம். ஓகேங்களா? So what is it? This is equal to 1 0 1. ஏன்னா b இல்ல, b வேரியபிள் இல்ல, அதனால 0 போடுறேன். 1 1 0 1 1 1 into ABC. அவ்வளவுதான். சரியாடாமா? So வெக்டார் போட்டுக்கோங்க. So இவங்களோட கோஎஃபிஷியன்ட் என்னது? When you find this value, this is equal to 1. Hence proved. Determinant value, the value 1, hence proved. யாரா பசங்களா? Y பாக்ஸ் ப்ராடக்ட் போடுறோம் மேம். அவன் பாக்ஸ் ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்கான். அவன் பாக்ஸ் ப்ராடக்ட் கொடுத்தா நாமளும் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்றோம். ஓகேவாடா பசங்களா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? Can we go to the next sum? ரொம்ப சிம்பிளா இருக்கு. 2 மார்க்ஸ்க்கு இவ்வளவு தானே பசங்களா பண்ணணும். வேற என்ன பண்ண போறீங்க? That's it. Okay, this is enough for 2 marks. Clear? So the volume of the parallelepiped, இது வந்து 3 mark question. Okay, check this one. இதை நீங்க செக் பண்ணணும். ரைட்டா? அவங்க ஏபிசிடி கூட மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. ஆமா, மல்டிபிள் தான் பண்ணியிருக்கோம் நாமளும். When you multiply it, you will get A, B and C. எனக்கு புரியல ஸ்ரீஷா. What is your doubt in this one? இதுல என்னடாமா டவுட் உங்களுக்கு? இந்த டிட்டர்மினன்ட் எப்படி எழுதணும்னு கேக்குறீங்களா? Why this determinant coming in கேக்குறீங்களா? Anyone have any doubt in this one? மேம் ஒன் டே ஃபுல்லாக யூனிட் 6 சொல்லித்தரேன். சரி ஓகே, எஸ்டா பசங்களா, ஐ வில் டீச். ஓகே, யூ வாண்ட் லைக் டேம்மா இது ஒன்றும் இல்லைடாப்பா.
இப்போ உங்ககிட்ட வந்துட்டு x plus y plus z, 2x plus 3y plus z, 4x minus 6y plus z இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்தால் என்ன பண்ணுவீங்க? எக்ஸோட கோஃபிஷியன், ஒயோட கோஃபிஷியன், இசடோட கோஃபிஷியன்ட்லாம் தனித்தனியாக எழுதுவீங்கல்ல. ஸோ 1 1 1 2 3 1 4 minus 6 1 into x y z இந்த மாதிரி எழுதுவோம்லடாமா. எஸ், யூ வில் ரைட் இட் லைக் இதை டிட்டர்மினன்ட் ஃபார்மேட்டில் எழுதும் போது இந்த மாதிரி எழுதுவோம்ல. அதே தான் நானும் சொல்கிறேன். இதே மாதிரி எழுதலாம். இது எல்லாமே ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏபிசி தான் என்னோட எக்ஸ்ஒய்செட். என்னோட எக்ஸ்ஒய்செட்டுக்கு பதிலாக யார் இருக்காங்க? ஏபிசி இருக்காங்க. ஸோ அப்போ ஏபிசியோட கோஃபிஷியன்ட்டை மட்டும் ஒரு டிட்டர்மினண்ட்டாக போட்டு இன்டூ ஏபிசின்னு போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் புக்கில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான். சரியாடாமா? இது வந்து என்ன என்ன ப்ராப்பர்ட்டி? ஜஸ்ட் லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிடாமா. இந்த எக்ஸசைஸில் வர லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. டிட்டர்மினன்ட் எப்படி எடுத்துக்கிறோம்? பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட், பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட். சரியாடாப்பா? யூ வில் பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட் தான். ஓகே, நவ் இட்ஸ் கெட்டிங் தட். இப்போ ஓகே தானடா பசங்களா? 6.6 தியரம். எஸ். ஸோ 6.6 தியரமில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம பிரித்து எழுதிக்கலாம். லீனியர் ஈக்குவேஷன்ஸாக நம்ம பிரித்து எழுதிக்கலான்றது 6.6 தியரமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருடாமா, இவனை நம்ம ப்ரூவ் பண்ணோம். வி ஹாவ் டு ப்ரூவ் திஸ் ஒன். ஓகே, திஸ் இஸ் அ வெரி பிக் டாஸ்க் ஆக்சுவலி. என்ன எடுத்துக்கலாங்க? இவனை எடுத்து இவனை ப்ரூவ் பண்ணுறது ஈஸி. ஸோ டேக் திஸ் ஒன். ஓகே, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ட்ரிபிள் கிராஸ் ப்ராடக்டோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஏ கிராஸ் கூட வேண்டாம். ஃபஸ்ட்டு வெக்டார் கிராஸ் செகண்ட் வெக்டார் கிராஸ் தேர்ட் வெக்டார். இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ப்ராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன். யாருக்கு ப்ராக்கெட் இருக்கோ அவங்களோட சப்ராக்ஷன். இப்போ செகண்ட் வெக்டார் மைனஸ் தேர்ட் வெக்டார் தான் அதோட ஆன்சரே. ஓகேவா? ஆனால் செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணணும். யாரை மல்டிபிள் பண்ணுவீங்க? இந்த 1 and 3யோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், இங்கே இந்த 1 and 2வோட ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். யூ கெட்டிங் இட்? இவ்வளோ தான் ப்ராசஸ். சரியாடாமா? ட்ரிபிள் கிராஸ் ப்ராடக்ட்னா ஃபார்முலா இவ்வளோ தான், சிம்பிள் அண்ட் ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யார் இது ஃபுல்லாக ஒரே எலமெண்ட், இது ஃபுல்லாக நம்மளோட ஒரே எலமெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு வெக்டார், இது நம்மளோட செகண்ட் வெக்டார், இது நம்மளோட தேர்ட் வெக்டார். இப்போ 1 cross 2 cross 3க்கு நம்ம பண்ணுறோம். ஃபார்முலா நான் என்ன சொன்னேன்? இவன் ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன். ஏ வெக்டார் மைனஸ் சி வெக்டார் தான். ஓகேவா? ஆனால் அந்த ஏ அண்ட் சிக்கு ஒரு கோஃபிஷியன் முன்னாடி போடணும். அந்த கோஃபிஷியன் வேறு யாரும் கிடையாது, இவங்களோட டாட் ப்ராடக்ட். ஸோ ஏ கிராஸ் பி டாட் ஏ, சாரி டாட் சி வரணும், டாட் சி. நெக்ஸ்ட் இங்கே ஏ கிராஸ் பி டாட் ஏ வரும். ஓகேங்களா? பாக்ஸ் ப்ராடக்ட்னா டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்ல 2 ரோ பார்க்க ஒரே மாதிரி தான் 0. கரெக்டுங்களா? அப்போ இங்கே இருக்கு ஏ ரோ, இங்கே இதுவும் ஏ ரோ தான். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ரோ ஆர் சேம், விச் மீன்ஸ் தட் பிகம் 0. அப்போ இதோட வேல்யூ என்னடாமா? 0. சரிங்களா? இதோட வேல்யூ என்னது? அதுதான் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வி ப்ரூவ்ட் இட். ஸோ இதை இப்போ எப்படி வேணால் மாற்றிக்கலாம். எங்கே வேணால் டாட் போட்டுக்கலாம், எங்கே வேணால் கிராஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் ப்ரூவிங்க்கு ஏற்ற மாதிரி we can change it. ஓகேவாடா பசங்களா? ஸோ A dot B cross C into A. Clear? சரிடா பசங்களா? நெக்ஸ்ட் இவங்கள ப்ரூவ் பண்ணும். இவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? லிட்ரலி அந்த லீனியர் எஸ், இதெல்லாமே நான் அங்கேயும் எடுத்தது தான். கரெக்ட். ஓகேவா? ஸோ இவங்களை ப்ரூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்டாமா? 1 -1 0 0 1 -1 -1 0 and 1 into ABC. சரிங்களா? இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வருது? ஃபைண்ட் திஸ் டிட்டர்மினன்ட் வேல்யூ. 1 into 1 minus into minus plus 1 0 minus 1 plus 0. So 1 minus 1, which is 0. 0 into anything, it is 0. Okay, vadama? 0 into anything, it is 0. Got it?
So simple, right? Next போலாமா? Show that the lines are parallel. ஓகேங்களா? ஒரு லைன்ஸ் parallel அப்படின்னா லைக் ஒரு லைனுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம். ஒரு லைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னது? அவனோட parallel வெக்டார். லைனுக்கு 2 உயிர் இருக்கு. 2 பசங்க இருக்காங்க. சரிங்களா? அதுல ரொம்ப முக்கியமான பையன் வந்து லைக் கிங்ஸோட ஃபர்ஸ்ட் சன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே கேரி அவுட் த லெகசி. அவங்க தான் லெகசியை கேரி அவுட் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அந்த மாதிரி லைனுக்கு எத்தனை பசங்க இருந்தாலும் வெரி இம்பார்ட்டண்டா ஒரு பையன் இருக்கான். தட் இஸ் parallel வெக்டார். லைனோட parallel வெக்டார் எங்க இருப்பாங்க? இன் தி டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல இருக்கவங்க தான் அவங்களோட parallel வெக்டார். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இவங்க பக்காவான ஃபார்மேட்ல இருக்காங்களா? இல்ல. இது பக்காவான ஃபார்மேட்ல இருக்கா? நோ. இது இருக்காங்களா? நோ. ஸோ சேஞ்ச் பண்ணணும். How could you change it? எப்பயுமே எக்ஸ் அண்ட் ஒய் இசட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அவங்களுக்கு எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இது கரெக்டாக இருக்கு. ஆனால் இது தப்பா இருக்கு. யூ ஹேவ் டு டேக் மைனஸ் as காமன் அண்ட் இது கரெக்டாக இருக்கு. And what about this case? X minus 3 divided by minus 2, y minus 3 divided by 3 and இதில் என்ன பண்ணும்? You take minus as common. அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும்டாமா? x minus 1 divided by 4, y minus 2 divided by minus 6, z minus 4 divided by 12. இது என்ன ஆகும்? x minus 3 divided by minus 2, y minus 3 divided by 3 and z minus 5 divided by 6. Any doubts? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஏதாவது டவுட் இருக்காடாமா? மைனஸ் லாஸ்ட்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ 4i இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பி வெக்டார். இதுதான் நம்மளோட பி வெக்டார். 4i மைனஸ் 6j ப்ளஸ் 12k. இது யாரு? திஸ் இஸ் அ செகண்ட் டி வெக்டார். டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2i ப்ளஸ் 3j மைனஸ் 6k. ஓகேவாடாப்பா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவங்களே செக் பண்ணணும். இவங்களோட ஸ்கேலார் மல்டிபிள் தான் இவங்களா? ஓகேவா? Who scalar multiple is this? இவங்க ரெண்டு பேரும் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இருக்காங்களா? when they are scalar multiplication, yes, அவங்க ரெண்டு பேரும் parallel. when they are dependent on each other, பார்த்தீங்கன்னா இவனை நீங்கள் -2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இவன் கிடைப்பான். ஸோ b vector is equal to -2 into d vector. yes, so they are scalar multiple of each other, which means parallel. ஸோ ஒரு parallel vectorsனா ரெண்டு பேரும் dependent on each others-ஆ இருப்பாங்க. ஸோ இவங்க parallel. yes, they are parallel. Any doubt? Doubt இல்ல. நெக்ஸ்ட் போலாமா? acute angle between the following lengths. இவங்களுக்கான acute angle கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? How do you find the acute angles? ஸோ இதை வந்து ஒரு பக்கவான ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் மாத்துங்க. x டிவைடட் பை 1/2ன்னு கொண்டு வாங்க. இவனை y டிவைடட் பை 1/3ன்னு கொண்டு வாங்க. z டிவைடட் பை -1 அண்ட் இவனை x டிவைடட் பை 1/6, y divided by -1, z divided by -1/4. So take LCM. இதுக்கான LCM என்னது 6. ஸோ எல்லாத்தையும் 6ஆல் ஓவரால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது வந்து 3ஆ மாறுவாங்க, இது வந்து 2ஆ மாறுவாங்க அண்ட் இது வந்து z by -6. இப்படிலாம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். இதோட எந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் இங்கே போடலாம். இது கூட யாரை வேணாலும் மல்டிபிள் பண்ணி கீழே போடலாம். தப்பு கிடையாது. ஓகே. வாட் அபவுட் திஸ் கண்டிஷன்? இதோட ஸ்கேலை நான் வந்து 12ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 12ஆல் மல்டிபிள் பண்ணால் திஸ் பிகம் 2 -12 z டிவைடட் பை -3. ஸோ இவனையும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூட் ஆங்கிளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கூடாமா? ஸோ வாட் இஸ் எ ஃபார்முலா? cos θ is equal to ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். ஸோ இப்போ ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு வேணும். b டாட் d. b டாட் d என்னது? 3 into 2, 6. 2 into -12, -24. -6 into -3. -6 into -3 plus 18. இதோட வேல்யூ 0. When you got 0, dot product 0னா அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் acute angle என்னது? 90 degree.
அக்யூட் ஆங்கிள் என்னடாமா 90 டிகிரி. ஸ்கேலார் மல்டிபிள்ஸ் இல்லைன்னா என்னமாம் ஆகும்? ஒன்றும் ஆகாது நம்ம. ஓகே, இட் இஸ் π/2. நீ அப்படியே எடுத்து கூட யூ கேன் ஃபைண்ட் யூர் டாட் ப்ராடக்ட். டெஃபினெட்லி 0 தான் வரும். சரிங்களா? நீங்கள் அப்படியே எடுத்து கூட தாராளமாக பண்ணலாம். இவனையும் அப்படியே எடுத்து டாட் ப்ராடக்ட் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகே, பட் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃப்ராக்ஷன்ஸை விட இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். For before sum, scalar multiplication இல்லைன்னா அது வந்து parallel vector கிடையாது. ஓகேவா பிரசாந்த்? If it is not a scalar multiplication, it is not a parallel vector. ஒன் பை டூ ஹவுன்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு இதே ஈக்குவேஷன் வரணும். ஸோ டூ டக்குன்னு டினாமினேட்டருக்கு வந்துருமா? 2xும் x/2வும் ஒன்னா, தே ஆர் நாட் ஈக்குவல். அதே 2xும் x/1/2வும் ஈக்குவல். ஏன்னா அது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா 2x ஆகும். நம்மளுக்கு ஈக்குவேஷன்ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, ஆனாலுமே எக்ஸ் மட்டும்தான் மேலே இருக்க மாதிரி காட்டணும். ஸோ அப்போ அது என்னது? அது 1/2. ஓகேவாடாமா? 2xும் x/2வும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நீ அதை அப்படி மாற்றக்கூடாது. அப்போ 1/2 தான் கொண்டு வரணும். Now clear? நைன்டிங்கிறது அக்யூட் ட்ராமா. 0 to 90 வரைக்குமே அக்யூட் தான். அக்யூட் அப்யூஸில் வந்து ரைட் ஆங்கிள் பிரிக்க மாட்டாங்க. ஓகே, அக்யூட் அப்யூஸில் ரைட் ஆங்கிள்ன்ற ஒரு டிவிஷன் கிடையாது. அக்யூட் அப்யூஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அந்த தான் இருக்குது. யூ டோன்ட் ஹாவ் 90 in that one. Acute angles means 0 to 90 degree. Next போலாமாடா பசங்களா? Find the acute angle between the planes. ரெண்டு பேத்துக்கு பிளேன்ஸுக்கு நடுவில். ஓகேங்களா? பிளெயினோட உயிர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் வெக்டர். லைனோட வெரி வெரி ஹார்ட் அப்படின்னா பேரலல் வெக்டர். பிளெயின்ஸுக்கு உயிர்னா நார்மல் வெக்டர். ஸோ இதோட நார்மல் வெக்டர் இவங்க. திஸ் இஸ் தி நார்மல் வெக்டர் n1 2i 2j plus 2k. ஓகேவாடாமா? இவனோட நார்மல் வெக்டர் ஜஸ்ட் இவங்களோட கோஃபிஷியன்ட் xyz கோஃபிஷியன்ட். So 4i minus 2j plus 2k. How do you find angle? Cos theta is equal to அவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் என்னது? 2 4s are 8 minus 4 plus 4 whole divided by divideல இவங்களோட மாடுலஸ், இந்த வெக்டாரோட மாடுலஸ். What is it? 4 plus 4 plus 4. இது 16 plus 4 plus 4. So 8 divided by this is 12 and this is 24. 24 எப்படி எழுதிக்கலாம்? √12 into √2 எழுதிக்கலாம், which is √12 into √12, it is 12. So 8 12 into √2. இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா this is 2 times and this is 3 times. இவனையும் கேன்சல் பண்ணிங்கன்னா √2 divided by 3. So what is your angle? Your angle is cos theta is equal to cos inverse of √2 divided by 3. Okay, vadamma? Theta is equal to cos inverse of √2 divided by 3. You write separate படிச்சிங்களா? டேமா அதோட ஆன்சர் 90 டாப்பா. சரியா? அக்யூட் ஆங்கிளே பார்க்காத, ஃபைன் தி ஆங்கிள் பிட்வீன் தான் கேட்பாங்க. இப்போ ஓகேவா அந்து? இந்த இடத்துல அங்கே அக்யூட்ன்றப்போ அவன் வந்து 90 டிகிரியை இன்வால்வ் பண்ணிட்டாங்க. சரியாடாமா? ஒரு லைன் அண்ட் பிளெயினுக்கு தேவைப்படுற ஃபார்முலா. ஓகேவா? ஒரு லைன் அண்ட் வி ஹாவ் அ பிளெயின். ஸோ வாட் யூ வில் டூ இட்? லைனோட உயிர் கார்டீஷியன்றப்போ டினாமினேட்டர்ல இருப்பாங்க. வெக்டார் ஃபார்மேட் அப்படின்னா ஒரு ஸ்கேலருக்கு பக்கத்தில் இருக்காங்களா, இதுதான் அவங்களோட உயிர். ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு i minus j plus k. வாட் அபவுட் திஸ் ஒன்? n1 is equal to 2i minus j plus k. ரைட்டா?
இது ரெண்டுமே வேற. ஒன்று லைன் இன்னொன்று பிளெயின். ஸோ ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். sin theta is equal to சேஞ்ச் ஆகும். ஸோ sin theta is equal to இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட். இவங்க ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்ட் என்னது? 1 into 2 2 minus into minus plus 1 whole divided by டினாமினேட்டரில் யார் வருவாங்க? ஸோ டினாமினேட்டரில் இவங்களோட கோஃபிஷியன்ஸோட ஸ்கொயர் 1 plus 1 plus 1. இவங்க யாரடாமா? 4 plus 1 plus 1 which is equal to 6 divided by root 3 into root 6. Okay, இது cancel பண்ணிங்கன்னா root 6 divided by root 3 வரும். root 3 root 6 cancel பண்ணிங்கன்னா root 2 வரும். Cross product வராது, dot product தான் வரும். Normal sin theta formula வேற, இந்த formula வேற. You will have dot product. So theta is equal to sin inverse of root 2. 4 வருமா? ஓகே வாடா பசங்களா? Everyone? Is this possible? எதுடா பசங்களா பாசிபிள்னு கேட்குறீங்க? ஆன்சர் தப்பா? Okay, I got it. நான் தப்பு பண்ணிட்டேன். Sorry. Yes, I got it. So it is 4. So 4 divided by root 3 into you send it to the mail Purna. சரிங்களா? பார்த்துட்டேன். This is root 6. So what has happened? இது வேண்டாம், அது நம்ம எடுத்துக்க வேண்டாம் ஸ்ருதி, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரியாடாமா? we don't need that. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும்? 4 divided by root 3 into root 2 into root 3. root 3 மல்டிபிள் பண்ணால் you will be having 3. ஸோ 3 into root 2. சரியாடாமா? ஈவினிங் கேன்சல் பண்ணலாம். you will be having 2 root 2. ஸோ இப்போ sin theta is equal to 2 root 2 by root 3. So theta is equal to sin inverse of 2 root 2 by root 3. Okay vadama? Now it's okay. இப்போ கரெக்டா போட்டோமா? ஓகே வாடா பசங்க. நெக்ஸ்ட் மூவ் ஆன் ஆகலாமா? Yeah, so find the distance of a point to a plane. ஒரு பிளேனுக்கும் இது ரொம்ப ஈஸி. நீங்கள் 5th சாப்டரில் ஒரு லைனுக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும் எப்படி நாட் ரூட் 3யா? ரூட் 3 வரும்டாமா? செக் பண்ணி பாருங்க. ரூட் 3 இல்லை 3 தான். எஸ், சாரி, இட் இஸ் 3. Now it's okay? Yes. அப்போ என்ன பண்ணணும்? அந்த லைனில் அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். டிவைடில் அந்த லைனோட கோஃபிஷியன்ஸை மட்டும் நம்ம ஸ்கொயர் அவுட் பண்ணி ஆட் பண்ணுவோம். ரைட்? அதே மெத்தட் தான். இங்கே 3 பேர் இருக்காங்க. சரியாடாமா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி எழுதலாம்? 6x minus 3y plus 2z minus 5. அந்த 5 இந்த சைடு கொண்டு வாருங்க. minus 5 is equal to 0. இதுதான் நம்மளோட பிளெயின் ஈக்குவேஷன். உங்ககிட்ட பாயிண்ட் இருக்குது 2, 5, minus 3 பாயிண்ட் இருக்குது. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்டு? இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12 minus 3 into 5 plus 2 into minus 3 minus 5 whole divided by ஸ்கொயர் ரூட்குள்ளே என்ன வருவாங்க? 6 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் and 2 ஸ்கொயர். சரிடாமா? ஸோ இட் இஸ் 15 minus 6 minus 21 and minus 5. minus 27. 12க்கும் 27க்கும் நடுவில் I think you will having 15 as your and whole divided by. இது என்னடாமா? The square root of 36, 9 and 2. 9 plus 4, 13. 36 13 add பண்ணிங்க அப்படின்னா you will having 47. So 7. இது நம்மளுக்கு 14 வரணுமா? I think you should have 14. So 2 is your answer.
15/7 14/7 ஆடா பசங்களா? Can you please check and say? 14 தானா? வேற ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அதுல? Substitution any mistake? Correct ஆடா பசங்களா? Yeah. So that's it. Okay? Done. Two units. Put units here. Next paradama. What is the next one? The distance between the parallel planes. So parallel planes. Parallel அப்படின்னா பார்க்க ஒரே மாதிரி இருந்தால் தான் parallel எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே 2x 4y 4z இருக்கா, அப்போ இது எல்லாத்தையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. ஸோ 2x 2y 1 டைம் சொல்லவா? ஒன்றும் இல்லடாமா, இதை வந்து நீ நார்மல் கார்டீஷனுக்கு மாற்றுங்க. கார்டீஷன்னா XYZக்கு பதிலாக சரி IJKக்கு பதிலாக XYZ போடணும். ஸோ XYZ போட்ட இதில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும். நியூமரேட்டருங்கிறது அந்த கார்டீஷியன் ஃபார்மில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் நியூமரேட்டர், டிவைடில் அந்த XYZோட கோஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இட் இஸ் -15, இட் இஸ் -6. -15 -6 -21, right? So -21 minus, so 27. 21 கூட 5 ஆட் பண்ணிங்கன்னா 26. ஸோ 26க்கும் 12க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 14 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ 14 டிவைடட் பை 4 இட் இஸ் 2 யூனிட்ஸ். ஓகேவாடம்பா? நெக்ஸ்ட் பாருங்க, parallel planes -2 4z, இதுவும் 4 இதுவும் 4 plus 2 is equal to 0. What about this one? 2x plus 4y minus 4z plus 5 is equal to 0. இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் parallel linesனா என்னது? அவங்க ரெண்டு பேர்த்தோட கான்ஸ்டன்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணால் போதும். ஸோ 5 minus 2 ஹோல் டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன பண்ணும்? அந்த XYZ கோஃபிஷியன்ட்டோட ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அண்ட் 4 ஸ்கொயர் 16 16 32 32 plus 4 36. So இது வந்து 3/6 which is equal to 1/2 units. What is the distance between the parallel planes, Dama? 1/2 units. Got it everyone? புரிஞ்சுதா Dama எல்லாத்துக்கும்? அவ்வளோதான்டா பசங்களா. 6th chapter 2 marks. Any doubt you can let me know. அவ்வளோதான். ஓகே, 6th chapter done. ஃபார்முலா போடவா? ஓகே, நோ ப்ராப்ளம். சி d is equal to c1 minus c2 whole divided by a square plus b square plus d1 minus d2 whole divided by c square. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. சரியாடாப்பா? You can use this one. 6th chapter 5 marks சொல்லணுமா? 5 மார்க்ஸுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் போட்டிருக்கேன்டா பசங்களா. அதில் எல்லா விதமான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் செக் இட். ஓகே, ஓகேங்களா? எஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேடா பசங்களா. மீதி இதோட PDF நான் அட்டாச் பண்ணுறேன். மீதில் ஏதாவது டவுட்ஸ்னா யூ கேன் ஹேவ் இட். எஸ், ஸோ த லைவ் இஸ் ஓவர். கேன் வி ஆட் கன்க்ளூட் இட்? வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு ஐ திங்க் வி ஹவ் ஒன்லி டன் வித் 4 chapters, ரைட்? 2 7 9 and
எப்படி மேம் ரிமெம்பர் பண்ண? ப்ராக்டிஸ் பண்ண தான் ரிமெம்பர் ஆகும். சரியாடாம்மா? ஃபார்முலாஸ் ஆர் பேஸ். ஃபார்முலா தான் உயிர். ஃபார்முலாஸ் தெரியாம ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல? எஸ். இதெல்லாம் ஃபார்முலாஸ் தெரிஞ்சா போடுற சம் தானே. ஸோ வி நீட் டு நோ தி ஃபார்முலாஸ். ரைட் பசங்களா? ஆனா ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? புரிஞ்சு ஞாபகம் வச்சீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. தாராளமா எடுக்கலாம்டாமா. ஓகேங்களா? எஸ். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர். 9th சாப்டர் தான் ஒரு கிளியரன்ஸே இல்லையா? ஓகே. 9th சாப்டருக்கு ஆல்ரெடி ஒரு ரிவிஷன் கிளாஸ் போயிருக்கேன். அத பாருங்க. அண்ட் அது போக மீதி 3 எக்ஸர்சைஸ்க்கு நான் ரிவிஷன் கிளாஸ் தரேன்னு சொன்னேன். ஸோ அத நான் உங்களுக்கு குடுக்குறேன். சரியாடா பசங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ பாய் பாய் பசங்களா. ஓகே. டாடா. தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாய் பாய் பசங்களா. ஓகே பூர்ணா. நான் செக் பண்றேன்டாப்பா. அண்ட் இட் இஸ் a good work. Super done. Bye bye சங்களா. Have a very great day. Again weightage chapters list பண்ணவா? 2, 5, 6 and 7 are weightage chapters. ஓகே வாடாமா. அது போக 11ல வந்துட்டு you will have 5 marks and 2 marks. ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் ஒவ்வொன்று வந்து இம்பார்ட்டன்ட்டாப்பா. ஸோ 11th chapters for 5 marks. ஓகேங்களா? அண்ட் ஃபார் 3 மார்க்ஸ்ன்ற பட்சத்தில் ஐ வில் சூஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ? நெக்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் வேலைக்கு தான். யாரா பசங்களா? ஸோ வேணா நடுவில் வி கேன் ஹாவ் மேரத்தான் இஃப் யூ வாண்ட். அப்போ பட் எப்போ வைக்க முடியும்? உங்களுக்கு தான் நடுவில் எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆயிருமே. யாடா பசங்களா? ஃப்ரம் 9th ஆல்சோ யூ ஹாவ் டு ரீட் இட் ஃபார் யுவர் மேக்ஸ். தமிழுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும்ல. அந்தந்த எக்ஸாம்ஸ் வந்துடும்ல நடுவில். எஸ் டாமா. தாராளமா. ஐ திங்க் சண்டே யூ வில் ஹாவ் லைக் கெமிஸ்ட்ரி மேரத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஹோப். நோ அப்படிங்களா? தெரியலடா பசங்களா. கெமிஸ்ட்ரி ஃபினிஷ் பண்ணிட்டாங்களா? ஓகே. ஸோ நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவாடாமா? எஸ். தமிழ் சொன்னாங்களா சண்டே? ஓகே. ஸோ ரிமைனிங் சாப்டர்ஸ் எல்லாமே லைக் பசங்களா இதில் பாதி சாப்டர்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி ரிவிஷன் பண்ணேன். இதுதான் வந்து நிலைமையாகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் போன மந்த்லேருந்து நான் உனக்கு வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டூ தி ரிவிஷன்ஸ், சாப்டர் வைஸ் ரிவைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட் 5 சாப்டர்ஸ். ஸோ தட் ஹாஃப் இயர்லிக்கு ஒரு 7 சாப்டர்ஸை நல்லா பார்க்க முடியும். ரைட்டா? ஸோ இப்போவும் டைம் இருக்குது. யாரெல்லாம் அந்த 5 சாப்டர்ஸை மிஸ் அவுட் பண்ணீங்களோ தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஓகேவா? Chapter wise I have given the revisions. Okay வாடா பசங்களா? யாடாமா. half yearly exam max will be on Fridays. உங்களுக்கு படிக்க வந்து மண்டே வந்து எக்ஸாம். ஸோ அடுத்த வீக்குக்கும் அடுத்த வீக். ஓகேங்களா? ஸோ விச் மீன்ஸ் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் நம்மளுக்கு டைம் இருக்குது மேக்ஸ் படிக்க. விச் மீன்ஸ் அந்த 3 நைட். ஓகேங்களாம்மா? ஆண்டாம்மா. நான் பார்த்தது மட்டுமே பார்த்தீங்கனாலும் கூட போதும். சரியாடா பசங்களா? ஸோ பாய் பாய் எவ்ரிவன். வேகமாக ஒர்க் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? டே பசங்களா, ஃபஸ்ட்டு உனக்கு பொறுமையாக தான் வரும், மெதுவாக தான் வரும். அதை நீ அக்ரி பண்ணுங்க. 2-3 டைம் ஒரு சம்மை போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் யூ வில் கெட் இட் இஸ் ஃபாஸ்ட். அந்த ஸ்பீடு போட்ட 10வது அது அந்த சம்மை 10வது டைம் போடுறீங்கன்னா தான் அந்த ஸ்பீடே உங்களுக்கு வரும். சரியாடாமா? இட் இஸ் வெரி நேச்சுரல். நீ ஸ்லோவாக தான் போடு. அதை நீ ஃபஸ்ட்டு ஒத்துக்கோங்க. நான் ஸ்லோவாக போடுறேன். ஸ்லோவாக தான் வரும். நீங்கள் இப்போ தானே பார்க்குறீங்க. ரைட்? அதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வரும். சரியா பசங்களா? பட் பப்ளிக்குள்ளே அந்த ஃபாஸ்ட்னஸை நம்மளால் கொண்டு வந்துட முடியும். பட் ஹாஃப் இயர்லி அப்போன்றப்போ இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல் போர்ஷனில் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ட்ரை வித் யுவர் ஹார்ட் ஒர்க்ஸ். ஓகேவா? ஓகே பூர்ணா. நான் செக் பண்ணுறேன்டாமா. சரிடா பசங்களா. ஸோ பாய் பாய் எவ்ரிவன். ஹாவ் எ வெரி